ரொம்ப அருமையாக தேவன் நடத்தி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். விசேஷித்த தேவதாசர்களை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் உங்களோடு கூட தெய்வத்தினுடைய வார்த்தையை பயின்று கொள்ளும்படியான நல்ல ஒரு சிலாக்கியத்தை, பாக்கியத்தை அருமையான நம்முடைய அப்போஸ்தலர் டாக்டர் ஜோஷுவா அவர்கள் ரொம்ப அருமையாக ஒழுங்கு பண்ணி இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? மாறாதவர். ரொம்ப மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்ன? சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? மாறாதவர் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல மாறாதவர்? என்னென்ன காரியங்கள் அவர் மாறாதவராய் இருக்கிறார்? இந்த வசனத்தை நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். எங்க அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அங்கதான் யோசிப்போம். வசனம் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணாத பாஸ்டர்களே இருக்க முடியாது. யாராவது நம்ம இடத்துல உங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்றீங்களே, எதுலைங்க மாறாதவர்? அவருடைய கேரக்டர்ல மாறாதவரா? இல்லை அவருடைய அற்புத அடையாளங்கள் செய்கிறதுல மாறாதவரா? இல்லை குணப்படுத்துகிறதுல மாறாதவரா? எதுல மாறாதவர் சொல்லுங்க. எதுல மாறாதவர்? சரியா கேட்கல. எதுல மாறாதவர் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையெல்லாம் மாறாதவரா? ஸ்தோத்ரா. அப்ப அவருடைய வார்த்தைன்னா என்னங்க? எங்க வார்த்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது அவருடைய வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையில மாறாதவர். சரி, என்ன வார்த்தை? எவ்வளோ காரியங்களை பேசிக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் நிறைய பார்க்கிறோம். இவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இயேசு கிறிஸ்து சபைகளோடு கூட பேசுகிறார். எந்த வார்த்தை மாறாதுங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறவர். இந்த மாதிரி கான்செப்ட்ல திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி காரியத்தை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு மேலே யாரும் அதுக்கு மேலே உள்ள போகிறதே இல்லை. அவனேற்று என்றும் என்றும் என்ன செய்கிறவர் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் மாறாத இயேசு எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். மாறிக்கொண்டிருக்கிறதான மனிதனை, மாறிக்கொண்டிருக்கிறதான உங்களையும் என்னையும் மாறாதவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். புரியுதா? ஸ்தோத்திரம். அப்படி என்னங்க இயேசு மாறிக்கிட்டே இருக்கிறாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். குறிப்புகளை எழுதி கொள்ள தொடங்குவோம். முதலாவது வருகையில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்ததான பொழுது அவர்
மனுஷ குமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். சன் ஆஃப் மேன், மனுஷ குமாரன். தெய்வம் மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். தெய்வம் மனுஷனாக மாறியிருக்கிறார். இயேசு தெய்வம், தேவகுமாரன் மனுஷனாக தன்னை மாற்றி இருக்கிறார். யாருக்காக? தனக்காகவா? இல்லை, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. இயேசு, தெய்வமாகிய இயேசு என்ன குமாரனாக மாறி இருக்கிறார்? சட்டமா? அப்படியே தெய்வமாவா பூமியில வந்து இருந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? நோ. ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கும்படியாக தன்னை தாழ்த்தி இருக்கிறார், தன்னை விட்டு கொடுத்திருக்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா யோசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மனுஷ குமாரன். பைபிளில் 72 தடவை இந்த வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கிறன. என்ன குமாரன்? மனுஷ குமாரன். மனுஷகுமாரன் எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் அடிக்கடி மனுஷகுமாரன்னா என்னன்னு தெரியும். மனுஷர்களுக்கு அவர் குமாரனா? மனுஷகுமாரன்னா என்ன? ஒன்னாவது குறிப்பில் நம்ம வசனங்களுக்குள்ள போகின்றோம். ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு நமக்காக தன்னை மாற்றிக்கொண்டு, மாறாத இயேசு நமக்காக தன்னை மாற்றிக்கொண்டு என்னென்னவெல்லாம் மாறி இருக்கிறார். முதலாவது வரியில பாருங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். அப்படின்னா என்னங்க? தேவனுடைய ரூபம்னா என்னங்க? புரிஞ்ச மாதிரி இருக்கு. கேள்விகளை கேட்கும் போதுதான் பதில் சொல்ல முடியல. தேவனுடைய ரூபம்னா என்னங்க? நம்ம படிப்போம், அதை புரிஞ்சுக்கிடுவோம். அப்ப 2வது பாயிண்ட், முதல் வருகையில் தேவனுடைய ரூபமாயிருந்த அவர், அது என்னன்னு பார்ப்போம். வாசிங்க. இப்ப தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் தேவனுக்கு சமமானவர் தான். பிதா நடுவில் இருக்கிறார் ஒரே சிங்காசனத்தில். வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. இடது பாரிசத்தில் பரிசுத்த ஆவியானவர், ஆவின்னு சொல்லாதீங்க, பரிசுத்த ஆவியானவர், ஆழ்த்தத்துவம் உடையவர் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு சமமான இருந்தாலும் அத ஒரு கொள்ளையாடின பொருளா. அப்படின்னா என்ன? கொள்ளையடிக்கிறதுனா என்ன? வேலை செய்யாம, சம்பாதிக்காம, லாட்டரி சீட்டில் விழுகிற மாதிரி இல்ல. அப்படி கிடைச்ச காரியம் அவர் எண்ணாம என்ன பண்ணுகிறார்? தம்மை தாமே வெறுமையாக்கி. அடுத்த குறிப்பு, முதலாவது வருகையில் தன்னைத்தானே இயேசு என்ன வாக்கினா? வெறுமையாக்கினா. நம்பவே முடியல. ஏன்? அது அப்புறம் பார்க்கலாம். தன்னைத்தானே வெறுமையாக்கினா. நிறைவுள்ள இயேசு, பூரணமான இயேசு, சம்பூர்ணமான இயேசு, பரிபூர்ணமான இயேசு நமக்காக என்ன பண்ணினார்? தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அடுத்தாப்புல அடிமையின் ரூபம் எடுத்து. என்னங்க? அடிமையின் ரூபம். முதலாவது வரிகளை என்னென்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? இயேசு வந்தார்னு ஈஸியா சொல்லிடுறோம். அற்புதம் பண்ணாரு, அடையாளம் பண்ணாரு, ஹீலிங் பண்ணாரு, அதெல்லாம் நமக்கு தேவைதான். அதெல்லாம் ஈஸியா சொல்லி அதை மாத்திரம் தான் பார்க்கிறோம். அவர் என்னென்னவா மாறி இருக்கிறார்.
மாறாத இயேசு ஸ்தோத்திரம் என்ன ரூபம் எடுத்திருக்கிறாரு? அடிமையின் ரூபம் எடுத்து. என்னங்க? அடிமையின். நம்முடைய மனைவிய நம்ம அடிமை மாதிரி நடத்தினா அவங்க ஒத்துக்கிருவாங்களா? அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒத்துக்கிருவாங்களா? கணவனை குடும்பத்தில் அடிமையா நடத்தினா கணவனுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அதை தெரிய வந்தாங்கன்னா ஒத்துக்கொள்ளுவாங்களா? நம்ம பெற்ற பிள்ளைகளை அடிமைகளா நம்ம நடத்தினா யார் ஒத்துக்கிருவாங்க? நல்ல யோசித்து பாருங்க. சகலத்தையும் இயேசுவை கொண்டு, இயேசுவுக்காக, இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இது எப்படியே வைத்துக் கொள்வோம், முடிச்சிருவோம். அடிமையின் ரூபம் எடுத்து என்ன ஆனார்? மனுஷர் சாயலானார். மனுஷ சாயலானார். சாயலானார். மனுஷ குமாரன், மனுஷ சாயல். அப்ப தேவனுடைய ரூபமாய் இருந்திருக்கிறது. பூமிக்கு வர்றதுக்கு முன்னால பரலோகத்தில் இருந்திருக்கிறார். பரலோகத்தில் என்ன ரூபமா இருந்திருக்கிறார்? சத்தமா, தேவனுடைய ரூபமா இருந்திருக்கிறார். ஒருவரும் ஒரு காலம் தேவனை என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. அங்க போக வேண்டாம், இதுல இருப்போம். யோவான் 14 அங்க போக வேண்டாம். பிலிப்பு என்ன சொல்றாரு அவர்கிட்ட? பிலிப்பு என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, எங்களுக்கு யார காம்பியும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு, என் கூட இருந்துட்டு இப்படி கேட்கிறிய பிலிப்பு, என்னை கண்டவன் நல்ல கவனிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலை வைத்து தெய்வத்தினுடைய ரூபத்தை, தெய்வத்தினுடைய சாயலை ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடிகிறது. அதையெல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரம் என்ன சாயலானா? 2000 வருடமா எல்லா இடங்கள்லையும் அந்த காலேஜில் எல்லாம் பாஸ்டர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் தெய்வம்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா பிதாவை குறிக்கிறார். பிதா தான் எல்லாம் உண்டாக்குனாரு, பிதா தான் எல்லாம் சொன்னார். காரணம் என்னவென்றால் நம்முடைய பைபிளில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனமே இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். எல்லாம் நமக்கு டீச்சிங் என்ன கொடுத்துட்டு வர்றாங்க 2000 வருஷமா? எல்லாத்தையும் யார் தான் உண்டாக்குனாரு? தேவன் தான் உண்டாக்குனார். அல்ல, தேவன் எதனையுமே சிருஷ்டிக்கவில்லை. என்னங்க இப்படி ஒண்ணுக்கு விரோதமா பேசு? சத்தியத்தை அறியாதபடியினால. கொலோசியர் 1வது அதிகாரத்தை எடுப்போம். ஒன்று, அடுத்தடுத்த பாயிண்ட் எழுதிட்டே வரணும், எல்லாம் ஒன்னா நுணுக்கிற கூடாது. ஒரு 21 குறிப்புகளையாவது நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். கொலோசியர் 1 ஸ்தோத்திரா 14, 15, 16. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும். அவர் இயேசு கிறிஸ்து எப்படிங்க? அதர்சனமான பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம். தேவனுடைய தற்சுரூபம். ரூபம் என்ன? 7 ரகசியங்கள் இருக்கிறது. சாயல் என்ன? 7 ரகசியங்கள் இருக்கிறது. தற்சுரூபம் என்ன? 7 ரகசியங்கள் இருக்கிறது.
எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. இந்த தற்சுரூபம்லாம் என்னன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன துண்டு பேப்பரை கொடுத்து தற்சுரூபம்னா கொஞ்சம் என்னன்னு எழுதி கொடுங்கன்னா எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான ரகசியங்கள், மறைபொருள்கள் பைபிளில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறதுனால இதெல்லாம் டீப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. ஸ்தோத்திரம். தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பெருமானவர். சர்வ சிருஷ்டி, அது வானத்தில் இருக்கிற பறவைகளாக இருக்கட்டும், பூமியில் இருக்கிற மிருகங்களாக இருக்கட்டும், கடல்ல வாழ்கிற மீன்கள், மச்சங்கள், திமிங்கலாக இருக்கட்டும், தேவ தூதர்களாக இருக்கட்டும், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? முந்தின பெருமானவர். முந்தின பேருமா. அவர் என்ன பண்ணாரு? நல்ல கவனிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? அவருக்குள், கிறிஸ்து. யாருக்குள்? யாருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்படின்னா தெய்வத்திற்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது. அந்த மாஸ்டர் பிளானின் படி அதை செய்கிறவர், அதை உருவாக்குகிறவர், அதை உண்டாக்குகிறவர்லாம் அந்த வேலையை செய்யறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதியாகம 1:1க்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கலாம். நல்ல கவனிக்க வேண்டும். சகலமும் அவருக்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகம 1ல் வர்ற அத்தனை சிருஷ்டிப்போம் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது? அவருக்குள். அருமையான வார்த்தை. அடுத்தாப்புல பரலோகத்தில் உள்ளவைகளும். பூமியில மாத்திரம் இல்ல, ஆதியாகம 1 பூமியைத்தான் சொல்லுது. வானம், பூமி, சமுத்திரம், பறவைகள், அது இது, மனுஷன். பரலோகத்தில் உள்ளவைகளோ, அதுக்கு கீழே 21 ரகசியங்கள் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் என்ன? உங்களை எத்தனை பேருக்கு அதை சொல்ல தெரியும்? நான் ராத்திரி ரொம்ப டயர்டாக படுத்திருந்தேன். என்னை கட்டாயப்படுத்தி அவர் மேலே கொண்டு போனார். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் யூடியூப்பில் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அங்கே என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீ போயிட்டு வந்தேன்னு சொல்றிய, அங்கே என்னத்தை பார்த்த? நீ நான் டிபேட் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்கிறோம். அப்படி பேசுகிற பெரிய ஸ்காலர்கள், அமெரிக்கன்ஸ் அல்லது இந்தியன்ஸ் யாரால், எங்கே நீ என்னத்தை பார்த்த அங்கே போயிட்டு? தமிழ்நாட்டுக்கு கவர்னர் இருக்கிறாரா இல்லையா? ரெஸ்பெக்டட் சார் ரவி சார் இருக்கிறார். அவர் கவர்னருக்கு மாளிகை இருக்கா? இங்கே வீடு இருக்கா? எங்க இருக்கு? பட்டாபிராமா, ஆவடியா? எங்க இருக்கு? ஈஸியா உள்ள போயிட்டு வந்துட முடியுமா? சொல்லுங்க. கவர்னர் வந்துட்டு எங்க தூரத்து சொந்தக்காரருங்க, நான் மெட்ராஸ்க்கு வந்தேன் பட்டாபிராமில் இருந்து, யாரை பார்த்துட்டு போகலான்னு நினைச்சேன். விடுவாங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்னரை, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டரை நம்ம இஷ்டத்துக்கு அவருடைய வீட்டுக்குள்ள போயிட்டு வர முடியாதபடி இருக்கும்போது, அந்த பரம எருசலேம்ல, சியோன் மலையில் கட்டப்பட்ட அந்த பரம எருசலேம்ல 12 வாசல்களில் கேட்ல எல்லாம் கேருபீன்கள், சேராபீன்கள் காவலுக்கு நிற்கிறதான பொழுது இஷ்டம் போல போயிட்டு வர மாதிரி நேற்று ராத்திரி நான் போனேன். அங்கே அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இப்போ உங்களையே இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கிறீங்க, இத்தனை வருஷமா ஊழியம் செய்றீங்க, ஒரு பேப்பரை கொடுத்து பரலோகத்தில் உள்ளவைகளாம் கொஞ்சம் லிஸ்ட் கொடுங்க. ஆனால் நான் போனேன், பார்த்தேன், வச்சேன், அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பைபிளில் இருக்கு. அப்போ அந்த காரியங்களை குறிப்பிட்டு அதுக்கு என்னத்தை கொடுக்கணும்? என்னத்தை கொடுக்கணும்? ஆதாரத்தை கொடுக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. அடுத்தாப்புல பரலோகத்தில் உள்ளவைகளும், அடுத்தாப்புல பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும். இந்த பரலோகம் மாத்திரமல்ல,
இந்த பூமியில, இந்த பூலோகத்துல, இந்த உலகத்துல காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமான அந்த காணப்படுகிறவைகள் 21 காரியங்கள் இருக்கிறது. காணப்படாதவைகள், உங்களை காற்றை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்தது இல்லையா நீங்க காற்ற? காற்று இல்லாம நம்மளால வாழவே முடியாது. காற்றை தான் சுவாசிக்கிறோம் இல்லையா? சுவாசம் இல்லாம மனிதன் ஜீவிக்க முடியாது. காற்றை தான். ஆனா காற்றை நம்ம என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. நல்ல கவனிக்க வேண்டும். இப்படி நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் காணப்படாத 21 காரியங்கள் பைபிளில் இருக்கிறது. காணப்படாதவைகளும் அடுத்தாப்புல சகல வஸ்துகளும் சிங்காசனங்கள் ஆனாலும் சகல வஸ்துகளும். வஸ்துக்கள், வஸ்துன்னா என்ன? சான்ஸ்கிரிட் வேர்டுமாங்க, தமிழ்ல வந்துருச்சுமாங்க. சரி, அதை விடுங்க, ஸ்தோத்திரம். வஸ்துக்கள்னா என்ன? வஸ்துன்னா என்னங்க? இப்படியெல்லாம் இங்கே யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆசீர்வாதத்தை பேசிட்டே போவாங்க. நீங்கள் என்ன வஸ்துக்கள்னா என்னன்னு? எங்கள் வீட்டில் இருக்கிற வஸ்துவே எனக்கு என்னன்னு தெரியாது. நீ பரலோகத்தில் என்னென்ன வஸ்துக்கள் இருக்கும், பூலோகத்தில் என்னென்ன வஸ்துக்கள் இருக்கும்? வஸ்துக்களும் அப்புறம் சிங்காசனங்கள் ஆனாலும், பரலோகத்தில் சிங்காசனங்கள் இருக்கிறது, பூலோகத்தில் இருக்கிறது சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், லார்ட்ஷிப் பிரபுக்கள், கட்டத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும், சகலமும் அவரை கொண்டும், அவரை கொண்டும், அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியில தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாருன்னா அப்புறம் என்ன அது? வானத்தை இப்படிலாம் சிருஷ்டிக்கணும். வானத்தில் 3 சாட்சியாக முதலாவது வானத்தை வைக்கணும், 2வது வானத்தை வைக்கணும், 3வது வானத்தை வைக்கணும். முதல் வானத்தில் காற்று மண்டலத்தை வைக்கணும், மேக மண்டலத்தை வைக்கணும். 2வது வானத்தில் பிளானட்ஸ், செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், இந்த கிரகம், இது வரைக்கும் 9 தான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நான் பைபிளில் 21 கிரகங்களை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். எல்லாம் பைபிளில் இருக்கிறது. ஏன்னா இவர் தானே உண்டாக்குனவர், நம்ம தலைவர் தானே உண்டாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும். அப்புறம் எப்படி ஏசு இன்னைக்கு வந்துடுவாரு, நாளைக்கு வந்துடுவாரு, உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அல்ல, யோசித்துப்பா. அப்ப வானத்தை இப்படி சிருஷ்டிக்கணும். ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது பரலோகத்தில். பூமி எப்படி சிருஷ்டிக்கணும், சும்மா எல்லாம் கிடையாது. இந்த பூமி உண்டாக்கடவது அப்படிலாம் உண்டாகல. ஸ்தோத்திரம். யோபு 38வது அதிகாரம், யோபின் புத்தகம் நிறைய விஞ்ஞானத்தை பேசுகிறது. யோபு 38வது அதிகாரம் 4, 5, 6 வாசிக்க கேட்போமா? நான் பூமியை அஸ்திபரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? ஆதியாம 1ல இல்ல, ஆதியில தேவன் பூமியை சிருஷ்டித்தா. சிம்பிளா போட்டு முடிச்சாச்சு. இந்த பூமிக்கு என்ன போடப்பட்டிருக்கிறது குறிச்சுக்கங்க. 1 அஸ்திபாரப்படுத்த. என்ன போடப்பட்டிருக்கிறது? அஸ்திபாரம். இன்னைக்கு ஒரு வீடை கட்டுறோம், ஒரு சர்ச்சு கட்டுறோம், இல்ல ஒரு கோயிலை கட்டுறோம். முதல்ல என்ன போடுறோம்? என்ன போடுறோம்? அஸ்திபாரம் போடுறோமே. நல்ல கவனிங்க, அஸ்திபாரம் போடுறோமே. அப்ப இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து பிதாவல்ல, அந்த மாஸ்டர் பிளான் ப்ளூ பிரிண்டின் படி என்ன போட்டிருக்கிறாரு? அஸ்திபாரம் போடுகிறார். சத்தமா அஸ்திபாரம். அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். தெய்வம் போட்ட அஸ்திபாரத்தை யாராவது அசைக்க முடியுமா? நல்லா யோசித்து பாரு. அடுத்தாப்புல என்ன பண்ணி இருக்கிறாரு? நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? பூமிக்கு என்ன குறிச்சு வச்சுக்கிறாரு? அளவு குறித்து. அளவு, மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் தெரியாம ஆதியாம 1:1 ஆதியில தேவன் வானத்தையும்
சிம்பிளா சொல்லிடுறேன். ஆராய்ச்சி தான் எங்களுடைய வேலை. வேத வாக்கியங்களை என்ன செய்து பாருங்கள், ஆராய்ந்து பார். மொழிகளின் அடிப்படையில் அதிகமாக போக மாட்டோம். ஹீப்ருலே பல வேர்ஷன்ஸ் இருக்கிறது, கிரீக்கில் பல வேர்ஷன்ஸ் இருக்கிறது, லத்தீனில் பல வேர்ஷன்ஸ் இருக்கிறது, ஆங்கிலத்தில் பல வேர்ஷன்ஸ், பல மொழி பல பதிப்புகள் இருக்கிறது, தமிழ்லேயே விதவிதமான பதிப்புகள் இருக்கிறது, மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அடுத்தாப்புல அதன் மேல் நூல் போட்டவர் யார்? பார்த்தீங்களா, இந்த பூமியை அவர் கட்டி உண்டாக்கும் போது என்ன போட்டு பார்த்துருக்கிறாரு? கொத்தனார்கள் மேஷன்கள்லாம் என்ன வச்சிருப்பாங்க? தூக்கு நூல், பிளம் லைன். நல்லா யோசித்து பாருங்க. இந்த பூமியை கற்ற கொத்தனாராக, இந்த பூமியை கட்டுகிற மேஷனாக, இந்த பூமியை கட்டினதான இன்ஜினியராக யார் இருந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அப்புறம் என்னங்க? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது. ஆதாரம் என்றால் the pillars, அஸ்திபாரம் வேற, ஃபவுண்டேஷன்ஸ். ஆதாரங்கள் என்றால் pillars. பெரிய பெரிய ஜியாலஜிஸ்ட், பூமி சம்பந்தப்பட்டதில் PhD வாங்கின அமெரிக்கன் சயின்டிஸ்டுகள் கூட இந்த பூமிக்கு பில்லர் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் பைபிள் மூலமா. பூமிக்கு என்ன இருக்கிறது? ஆதாரங்கள், பில்லர்ஸ் இருக்கிறது. 7 தூண்கள். தமிழ்ல பில்லர்ஸ் என்ற எப்படி சொல்றோம்? இந்த 7 தூண்கள் மேல இது கட்டப்பட்டு இருக்கிறது. மாதிரி வானத்துக்கு 7 தூண்கள் இருக்கிறது. பூமிக்கு இருக்கிற அந்த 7 தூண்களே சமுத்திரத்தையும் அங்க எங்கே போக விடாதபடிக்கு கரெக்டா ஒன்று எல்லைகளை விட்டு நீ வெளியே வராத அப்படி அடக்கி ஆள் இருக்க, அதுக்கும் தூண்கள் இருக்கிறதா. ஆனா இதெல்லாம் பண்ணாம ஒன்று எடுத்துக்கிட்டு நம்முடைய பைபிள் ஸ்கூல், பைபிள் காலேஜில் ஆதியிலே தேவன் என்ன பண்ணிட்டாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அதெல்லாம் நான் இந்த ஸ்கூல் ஆஃப் சயின்ஸில் சயின்டிஸ்டுகளுக்கு மத்தியில் பல நாடுகளில் பேசுவோம். அவங்கெல்லாம் பைபிள் சரியில்லை, அதெல்லாம் தெய்வம் மனிதனை உண்டாக்கலை, குரங்குல இருந்து வந்தான், அப்படி இப்படிலாம் பேசுவான். என்ற கேள்வி கேட்பான். அவன் நிரூபிச்சு காட்டும். இப்படி ஒவ்வொரு காரியமும் பிதாவுடைய மாஸ்டர் பிளான், ப்ளூ பிரிண்டின் படி சகலத்தையும் அவருக்காக, அவரை கொண்டு, அவர் மூலமாய், என் இயேசுவின் மூலமாய் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா ஒரு சின்ன ஒரு தாடி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடியை வச்சுட்டு படங்கள் எல்லாம் வீட்டில் மாட்டி இருக்கிறதுனால, அது ரொம்ப சாந்தமாக இருக்கிறதுனால சாதாரண ஆள்னு நினச்சிடுறோம். நம்ம அவர் சாதாரணமானவர் அல்ல. எல்லாம் யோசிக்க வேண்டும். இதே மாதிரி வானங்களை குறித்த வசனங்கள் இருக்கிறார். இதே மாதிரி சமுத்திரத்தை குறித்த வசனங்கள் இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் 7 காரியங்களை போட்டு கத்தர் பண்ணியிருப்பார். ஆனால் தான் இஷ்டத்துக்கு பண்ண மாட்டார். இந்த தூண்கள் 7 தான் இஷ்டத்துக்கு 6 மாற்ற மாட்டார், 8 மாற்றப்பட்டார். ஏன்? 7 தூண்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அந்த புஸ்தக சுருள்கள்ல, அந்த மாஸ்டர் பிளான்ல இருக்கிறது. அதான் தெய்வத்தினுடைய வேலை. அந்த புஸ்தக சுருள்ல என்ன இருக்கிறது? தெய்வத்தினுடைய ஆத்துமாவுடைய பிரதிபலிப்பாகிய அனாதி ஆலோசனை அதில் இருக்கிறது. பிதாவினுடைய ஆவியினுடைய பிரதிபலிப்பான வெளிப்பாடான அனாதி திட்டம் அதில் எழுதியிருக்கிறது. பிதாவினுடைய கரங்களின் கையெழுத்து, the signature of God, தெய்வத்தினுடைய கையெழுத்து அந்த புஸ்தக சுருள்களில் எழுதியிருக்கிறது. இது மாறவே மாறாது. ஆதியாமத்துக்கு முன்னதாக, தேவதூதர்கள் உண்டு பண்றதுக்கு முன்பதாக
ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுக்கிறார். யாரு? இயேசுவா? யாரு? பிதாவானவர். இதான் அவருடைய பிளான், மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளானை தான் தமிழில் நம்ம தேவ சித்தம் என்று சொல்லுகிறோம். என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய. இது எப்ப? ஆதாம் ஏவாளை கேட்டா அதை ரெடி பண்ணாரு? இல்லை மோசேட்டை கேட்டு ரெடி பண்ணாரா? இல்லை ஏனோக்கிட்ட கன்சல்ட் பண்ணி ரெடி பண்ணாரா? இல்லை தாவீதை கன்சல்ட் பண்ணி ரெடி பண்ணாரா? நோ. தேவதூதர்கள் உண்டாவதற்கு முன்பதாக, மனிதர்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாக, பிசாசானவன் உண்டாவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் அவருடைய புஸ்தக சுருள்களில் ரொம்ப அழகா இதெல்லாம் வச்சிருக்கிறார். அவருடைய கையெழுத்து. அதான் தேவதூதருடைய தலையெழுத்தா மாறி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தருடைய தலையெழுத்தா மாறி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தலையெழுத்தாக தளவிதியாக மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டாம். நம்முடைய மரணத்தை யாராலும் மாற்ற முடியுமா? நம்முடைய மரணம் எப்ப சம்பவிக்கும் என்று யாராலையும் சொல்ல முடியுமா? மோசேனால சொல்ல முடியல, தாவீதுனால சொல்ல முடியல, ஏசாயானால சொல்ல முடியல, எலியானால சொல்ல முடியல, எலிசானால சொல்ல முடியல, பவுல் பேதுருனால. ஆனா அந்த நேரத்தில் கரெக்டா அவங்க செத்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் தலை எழுத்து, தலைவிதி. எல்லாம் கவனிக்கவே. எல்லாம் தெய்வத்தினுடைய கையில் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வேலை இதெல்லாம் சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமியை நடத்துகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வானத்தை கரெக்டா சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட சமுத்திரத்தை அது கரெக்டா நடத்துகிறது. பறவைகளை நடத்துறது, மிருகங்களை நடத்துகிறது, அதுக்கு போஷிக்கிறது, அதை நடத்துறது, அதை பறக்க வைக்கிறது, மீன்களை நீந்த வைக்கிறது, திமிங்கலத்தை விளையாட வைக்கிறது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்கள். அழகா பிரிச்சுக்கிட்டாங்கல்ல. பிதாவானவர் தேவ சித்தம் முழுப்பு, குமாரனானவர் நல்ல கவனிக்க வேண்டும். அது சிருஷ்டிப்பதற்கு, உண்டாக்குவதற்கு காரணமாயிருக்கிறார். உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும், சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் செயல்படுத்துகிறதுல, நம்மிடத்தில் கொண்டு வருகிறதுல யார் காரணமாக இருக்கிறார்? பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆங்கில பைபிள்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை கொண்டு வர முடியலை, அந்த மாதிரி வேர்டை கொண்டு வர முடியலை. அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், ஸ்பிரிட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது விளங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வெஸ்டர்னர்ஸ்க்கு இந்த ஆவியானவரை ஒரு ஆழ்த்தத்துவம் பார்க்க முடியலை. ஆனால் பின்னதாக நீங்கள் 1 கொரிந்தியர் 12 இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஆவி அல்ல, என்னது? ஆவியானவர். அதனால தான் இந்த பரிசுத்தாவின்னா, பரிசுத்தாவை நம்ம நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், அப்படியே அதோட நிப்பாட்டிக்கிறோம். எல்கேஜி யூகேஜி ஸ்தோத்திரம். பிதாவினுடைய 7 விதமான ஊழியங்களை எங்கேயுமே நீங்க எழுதி பார்க்க முடியாது. இயேசுவினுடைய 7 விதமான ஊழியங்கள், ஆவியானவருடைய 7 விதமான ஊழியங்கள். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஒரு நாளைக்கு 3 அதிகாரத்தையாவது நீங்க ஆராய பழகுங்க, கண்டுபிடிக்க பழகுங்க. இந்த அறிவு உங்களுக்குள்ள நிரம்ப நிரம்ப இருள் போகும், வெளிச்சம் உண்டாகும். இந்த பைபிள் இருந்து புத்தி வர வர எல்லா விதமான பொல்லாங்குகளுக்கும் நமக்கு விலகி நடப்பதற்குரிய கிருபை கிடைக்கும். நன்மை தீமை இன்னத்தென்று அறியத்தக்கதான் அந்த பகுத்தறிவு உண்டாகும் பொழுது நம்மளோட கூட இருக்கிறவங்க, குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், கூட வேலை செய்கிறவர்களுடைய தந்திரங்களை மந்திரங்களை எல்லாம் கரெக்டாக நம்மளால அறிஞ்சுக்கிற முடியும். பகுத்தறிவு. நம்ம தேவன் உண்டாக்கின அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு இந்த தெய்வீக ஞானம்
தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் சத்தமா மாறாதவர். ஆனா என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? உங்களை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சோ முதலாவது வருகையில இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வந்தார். இரண்டாவது வருகையில இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக வரப்போகிறார். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இயேசு அந்த படத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் வரமாட்டார். அது முடிஞ்சு போச்சு. அந்த அந்த மனுஷ சாயல் எடுத்த வேலை முடிஞ்சு போச்சு. மாமிசம் எடுத்த அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனி அப்படிப்பட்ட மாமிசத்தில் மனுஷ சாயல்ல வரமாட்டாரு. ஸ்தோத்திரம். என்ன சாயல்ல வருவார்? சத்தமா தேவ சாயல். அது என்னங்க தேவ சாயல்? ஐம் சாரி, தேவகுமாரனுடைய சாயல். மனுஷகுமாரனா வந்தவர் இரண்டாவது வருகையில என்னவா வருவாரு? தேவ. அது என்னங்க மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். அவருடைய ரூபத்தை பாருங்க, அவருடைய சாயலை பாருங்க. முன்னால நிற்க கூட முடியாது. 1வது அதிகாரம் அடுத்தடுத்த பாயிண்ட்ல எழுதி கொள்ளுங்க. 12வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை 1வது அதிகாரம் 12 குறிச்சுக்கங்க, வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானதை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அடுத்த வசனம். அவருடைய பாதங்களே உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெளுத்து இரைச்சலை போல் இருந்தது. அடுத்த வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். முந்தினவர் நேற்று மாறாதவர், பிந்தினவர் நாளை மாறாதவர், உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று மாறாதவர். இதான் என்ன குமாரனுடைய சாயல். கண்ணு எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலை. வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? இருபுறமும் கற்குள்ள பட்டயம். இப்ப டக்குன்னு அந்த மாதிரி இயேசு நம்ம மத்தியில் வந்து நின்னான்னா நிச்சயமா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சிருப்போம். ஸ்தோத்திரம். தாங்க முடியாத ஒரு சாயம். ரெண்டாவது வருகையில அவர் வெளிப்படும் பொழுது அந்த மனுஷ சரீரத்தில் அப்படி வெளிப்படுகிறதல்ல, என்ன குமாரனுடைய சாயலாய் வருகிறார். ஸ்தோத்திரம். 3வது வருகையில அடுத்த பாயிண்ட் வரும்போது ராஜகுமாரனாக அல்லது தாவீதின் குமாரனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இதே கேள்வியை 2000 வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீசல்லாம் கேட்டாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இவரும் பதில் சொல்லாம போயிட்டாரு. பாருங்க, ஏன் இப்படி? சம்திங் ராங். லூஸ் கான்டாக்ட் இல்லை, மனுஷர்களை மாதிரியே. கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா. சரி, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதின் குமாரன் ஏசு இதே கேள்வியை சுவிசேஷ புத்தகத்தில் சீஷர்கள் கேட்கிறாரு. ஆமா, தாவீது வந்து அவரை இயேசுவை ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கும் போது ஆண்டவர் எப்படி
அவருக்கு என்னவா இருக்க முடியும்? அது கேட்டாரே ஒழிய அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இவர் என்ன சொல்லவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. அப்ப தாவீது இயேசுவை என்னன்னு கூப்பிட்டுருக்கிறாரு? ஆண்டவரே, த லார்ட் என்று கூப்பிட்டுருக்கிறாரு. ஸ்தோத்திரா. ஆனா திட்டத்தின்படி, பிதாவுடைய அந்த ப்ளூ பிரிண்டின்படி 3வது வருகையில் அவர் என்ன குமாரனாக வருகிறார்? தாவீதின் குமாரன். ஏன்? தாவீது எங்கிருந்து எந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் எருசலேமில் இருந்து உலகத்தை ஆட்சி செய்து நாடுகளை ஆட்சி செய்தது போல யூதேயாவை ஸ்தோத்திரா 7 வருடங்களும், இஸ்ரவேல 40 வருடம் 33 வருடம் 6 மாதங்கள், மொத்தம் 40 வருடங்கள் அவர் ஆட்சி செய்தது போல இயேசு கிறிஸ்து 3வது வருகையில் தாவீதின் குமாரனாக வந்து இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஆட்சி செய்ய போகிறார்? சத்தமா? சத்தமா? இந்த 1000 வருஷங்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? இப்போ நம்முடைய அப்போஸ்தலர் டாக்டர் ஜாஷ்வா அவர்கள் நேற்று முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸ்தோத்ரா. அடுத்தாப்புல கட்டாயம் ஒரு 2 நாள் 3 நாள் கான்ஃபரன்ஸ் வைத்து ஐயாவை 1000 வருட அரசாட்சியின் 21 சப்ஜெக்டுகளையும் 63 ரகசியங்களையும் பேச சொல்லணும் என்று. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க 1000 வருஷம் அரசாட்சி. என்ன பண்ண போறாங்க? நீ எங்க இருப்ப? பட்டாபிராமில் இருப்பியா, இல்லை எருசலேமுக்கு போயிடுவியா? எங்கே இருப்ப? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதுவரைக்கும் 2000 வருஷமா யாருக்கும் பதில் தெரியல. ஆனா அவரோட கூட நம்ம ராஜாக்களும் அடுத்தாப்புல அத மனப்பாடமா சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 1 ராஜாக்களும். நீ நம்ம எங்க ராஜாவா இருப்போம்? எந்த இடத்துல ராஜாவா இருப்போம்? எந்த சமஸ்தானத்துக்கு நம்ம ராஜாவா இருப்போம்? அப்ப பெண்கள்லாம் ராணியா? அப்படி ஒரு கான்செப்டே பைபிள்ல இல்லை. அப்ப அவங்க என்னவா இருப்பாங்க? என்னங்க இப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்டு பண்றீங்க? நான் முதல் தமிழ் பைபிளை வாங்கினதான பொழுது ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் படித்து நான் ஒரு இயர் நோட்டை வச்சு நோட்ஸ் எடுப்பேன். 18வது வயதில் அதை பழக்கத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் விடுறதில்லை. டெய்லி காலையில் நோட்ஸ் எடுப்பேன். பிரசங்க ரெடி பண்ணுறதுக்காக ரகசியங்களை எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்ன எழுதுவான்? ஆபிரகாம்கிட்ட வந்து அவங்க பேசினதை பார்த்து சாராள் தன் இருதயத்தில் சொல்லுங்க சிரித்தால் நகைத்தால் இருக்கு. நான் என்ன எழுதுவேன்? அந்த வசனத்தை போட்டுட்டு விஞ்ஞானம் சொல்லுது வாயில தான் சிரிக்க முடியும் என்று சொல்லி, பைபிள் சொல்லுகிறது இருதயத்தில் சிரிக்க முடியும்னு. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படியே நோட்ஸ் எழுதுவேன் நான். இப்போ இருதயத்திற்கு வாய் இருக்கிறதா? இருதயம் சிரிக்க முடியுமா? ஸோ இப்படி என்னுடைய 18வது வயதிலிருந்து பைபிளுக்குள்ள இப்படியே உள்ள போனதுனால தான் இன்றைக்கு தெய்வ கிருபையினால இந்த சத்தியங்கள் ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிந்தது. ஸ்தோத்திரம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆனா 1வது வருகையில் என்னவா மாறினாரு? மனுஷகுமாரன். 2வது வருகையில் என்னவா மாற போறாரு? 3வது வருகையில் என்னவா மாறி வரப்போறாரு? தாவீதின் குமாரன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இனி அடுத்த செட் ஆஃப் திங்ஸ்ல அவர் எப்படி மாறுறாருன்னு சொல்றேன் பாரு. 1வது வருகையில் எழுதுங்க, ரட்சகராய் வந்தார். சேவியர். மத்தேயு 1:21 நேத்தே படிச்சோம். அவருக்கு என்னவென்று பெயரிடுவாயாக? இயேசு என்று. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சகராக வந்தார். சேவியர். அப்ப யார் யார் ரட்சிக்கப்படலையோ, யார் யார் ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள வரலையோ, ஸ்தோத்திரா,
இயேசு முதலாவது வருகையில வந்த நோக்கத்தையே இன்னைக்கு நான் ஏற்றுக்கொள்ளல, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கல, இன்னைக்கு நான் கீழ்ப்படியாத போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கிறது? பாவிகளை ரட்சிக்க நம்ம எல்லாருமே பாவிகள் தான், பாவிகளா இருந்தோம். அப்ப ரட்சிக்கப்படணுமே. ஸ்தோத்திரம். நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் ஆஃப் சால்வேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் நாங்கள் வச்சுக்கிறோம். 3 வருடம் ரட்சிப்பை மாத்திரம் டிகிரி சொல்லிக் கொடுக்குறோம். 2 வருடம் ரட்சிப்பை குறித்து மாஸ்டர் டிகிரி சொல்லிக் கொடுக்குறோம். வேற எதுக்கு போகிறதில்ல, வெறும் என்னதான் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. அவ்வளவு சத்தியங்கள் அதில் இருக்கிற எல்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறக்காத்தான் முதலாவது வருகையில் இயேசு என்னவாக வந்தார்? என்னவாக வந்தார்? ரட்சகராக வந்தார். ஆனால் இப்படி எப்படி மாறுறாரு பாருங்க. ஸ்தோத்திரா. வந்தாரு. ஸ்தோத்திரா. கல்வாரியில் நமக்காக மரித்தார், அடக்கம் பெற்றார், உயிர் செழுந்தார். ஒரு 40 நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 120 பேர் கூட அழகாக டீச்சிங் பண்ணிகிட்டே இருந்தார். பிறகு என்ன பண்ணார்? எருசலேமுக்கு வெளியில் ஒளியமலைக்கு போனார். இப்போ எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க போகும்போது என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க? அப்போ தேவதூதர்கள் அங்கே வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, கலிலேயா மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்ப வருவா. இயேசுடைய 2வது வருகை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சரிங்க, இவர் மேல போய் என்ன பண்றாருங்க? ரட்சகரா வந்தார். மேல மறுபடியும் ரட்சகராவா போனாரு? இல்ல, மாறிட்டாரு. என்னவா மாறிட்டாரு? ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசாரியர் அல்ல, என்ன ஆசாரியர்? பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு என்னவா மாறிட்டார்? பிரதான ஆசாரியராக மாறிட்டார். சோ கடந்த 2000 வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? பிரதான ஆசாரியனாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? அது கூட தெரியாதா? எபிரேயர் 7:25 வாசிங்க. எபிரேயர் 7:25 வாசிங்க. அப்ப உயிரோடு இருக்கிறார். 2000 வருடமா உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். பரலோகத்தில் போய் அவர் ரட்சகரா அதே இயேசுவா? இல்ல. ரட்சகரான இயேசு என்னவா மாறிட்டாரு? பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார். யாருக்காக? தனக்காக அல்ல. நீங்களும் நானும் முற்று முடிய ரட்சிக்கப்படும்படியா, முடிவு பரியந்தம் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படியா 2000 வருடமாக பரிந்து பேசுகிறவராக, பிரதான ஆசாரியராக அவர் மாறியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 8வது அதிகாரம் 1-2. எபிரேயர் சொல்லியவைகளே, இந்த பிரதான ஆசாரியருக்குரிய குறிப்புகளா? மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசில் உட்கார்ந்திருக்கிறோமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறோமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. யார் இவரு? பிதா இல்ல, ஆவியானவர் அல்ல. யார் அது? பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்ப என்ன பண்ணிட்டாரு? என்னவா மாறிட்டாரு? பிரதான ஆசாரியராக. நல்ல கவனிக்க வேண்டாம். 2000 வருஷமா
அங்கே பிரதான ஆசாரியனுடைய வேலையை ஸ்தோத்திரம் செய்கிறார். பரலோகத்தில் சர்ச் கிடையாது. இந்த சர்ச்சுங்கிற கான்செப்ட் கிரீக்கில் வந்து லத்தீனில் வந்து எக்லீசியா, அதிலிருந்து வந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் கூட ஆசரிப்பு கூடார ஆலயமாக இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, இப்போ இல்லை. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் தெய்வம் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம், ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் போகலாம். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் யார் தான் போக முடியும்? டெய்லி போக முடியாது, மாசமெல்லாம் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே தடவை. என்ன பயங்கரமான ஒரு காரியத்தை இயேசு நமக்காக செய்யணும். அப்ப இயேசு பிரதான ஆசாரியராக நமக்காக எதுக்காக ஜெபம் பண்றாரு? வேலைக்காகவா? ப்ரொமோஷனுக்காகவா? பணத்துக்காகவா? நம்ம சொத்துகளுக்காகவா? நம்ம வசதிகளுக்காகவா? எல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமே, இதுக்காகவா அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு? தான் எதற்காக மரித்தாரோ, தான் எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டாரோ, தான் எதற்காக உயிர்த்தெழுந்தாரோ, அந்த நோக்கம் என்னிலே உங்களிலே நிறைவேறும்படியாக முற்று முடிய ரட்சிப்புக்குள்ள நம்ம வரும்படியாக பிரதான ஆசாரியனாகிய இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரிந்து ரட்சகரா வந்தவர் வேலையை முடிச்சு போயிட்டார். பிரதான ஆசாரியனாக இப்ப ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பரலோகங்கள்ல. மூணாவது எப்படி மாற போறாருன்னு பாருங்க. ஸ்தோத்ரா. உங்களுக்காக எனக்காக இரண்டாவது வருகையிலே மணவாளனாக தன்னை வெளிப்படுத்த போகிறார். என்ன வாளன்? சத்தமா? மணவாளனாக வரப்போகிறார். ஸ்தோத்ரா. எதுக்கு திடீர்னு மணவாளனா வர்றாருன்னு சொன்னா, ஸ்தோத்ரா, நிச்சயிக்கப்பட்ட மணப்பெண்ணை, நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டிய கூட்டிட்டு போறதுக்காக அவர் வர்றாரு. புரியலையே. நீங்களும் நானும் தான் என்னது? இது மணவாட்டி. மணவாட்டியை குறித்து பைபிளில் 21 சப்ஜெக்டுகள், 63 ரகசியங்கள் இருக்கிறாரு. நிறைய சபைகள் தங்களைத்தான் மணவாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 21 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் கூட தெரிஞ்சிருக்காது. ஸ்தோத்திரம். ஸோ மணவாளன் யாரை அழைக்க வருகிறார்? சத்தமா? சத்தமா? ஆண்களா இருந்தாலும் நம்ம என்னவா மாறணும்? சத்தமா? பெண்களா இருந்தாலும் என்னவா மாறணும்? மணவாட்டி. யாராவது நம்மளை பார்த்து நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமாங்க. என்ன சர்ச்சுங்க? கேத்தலிக்கா ப்ராட்டஸ்டண்டா? இல்லை நான்லாம் ப்ராட்டஸ்டண்டுங்க. இல்லைங்க நாங்கள் பெண்டிகாஸ்ட். என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் மணவாட்டின்னு சபையில் சாட்சி சொல்லியிருக்கிறோமா? நான் மணவாட்டிங்க அப்படின்னு யாருக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஏனென்றால் அந்த அளவுக்கு மணவாட்சியை குறித்த அந்த ரகசியங்களும் மறைபொருள்களும் கிறிஸ்தவத்தில் இன்னும் வெளிப்படவில்லை. மணவாட்டி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த மணவாளனையும் மணவாட்டியும் குறித்து சுவிசேஷ புத்தகத்தில் பேசுறாரு. அது போக வெளிப்படுத்தின விசேஷத்தில் மணவாட்டி மணவாளன் குறித்த ரகசியங்கள் வருகிறது. ஆனால் அதிகமாக எங்க வருதுன்னு சொன்னா உன்னத பாட்டு. என்னதுங்க? உன்னத பாட்டு. அப்ப இயேசு 2வது வருகையில என்ன வாளனா வர்றாரு?
சத்தமா? ஏன்னா அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஏசு கல்யாணம் பண்ண போறாரு. இதை மாத்திரம் மொட்டையை போய் ஊரெல்லாம் பரப்பிடாதீங்க, என்னை கொன்னுடுவாங்க, கல்லெடுத்து அடைச்சிடுவாங்க. ஏசு என்ன பண்ண போறாரா? அதான் புரிஞ்சு பேசுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாச்சு. மனவாட்சியாக நம்மளை எடுத்து இந்த பூமியில நடக்க போகிற உபத்திரகாலம், ஆபத்திரகாலம், சாத்தானுடைய 7 வருட அரசாட்சிக்கு நம்மளை தப்புவித்து 3வது வானத்தில் நம்மளை அங்கே பத்திரமா மத்திய பிரதேசத்தில் வைத்திருந்து பின்பு மறுபடியுமாக ஸ்தோத்திரம் அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நம்மளை ரெடி பண்ண போகிறார். அப்பதான் மனவாட்சியாக இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு, அடுத்தாப்புல எழுதுங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சத்தியம், நம்ம ஒவ்வொருத்தரும் மனைவியாக மாற வேண்டியதாக இருக்கிறது. என்னது? உலக பிரகாரமா கல்யாணத்துக்கு முன்னால மணப்பெண்பாங்க, கல்யாணத்துக்கு பின்னால மனைவிம்பாங்க. ஆனால் இங்கே எப்படி மாறுதுன்னு சொன்னா, ஸ்தோத்திரா, முதல்ல நம்ம மனைவியா மாறணும். அதுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரியாக மாற வேண்டும். எழுதிக்கங்க, நமக்கும் இயேசுவுக்குள்ள 3 உறவுகள். முதல்ல இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளாக மாற வேண்டும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாப்புல, பைபிளை படிச்சுட்டாப்புல, டக்குன்னு அதெல்லாம் அப்படி மாற்றி விட மாட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கு சிஸ்டங்கள் இருக்கிறது. முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா மாறணும்? சத்தமா? சகோதர சகோதரியாக மாற வேண்டும். இதற்கு ஒழுங்குகள் இருக்கிறது, இதற்கு பிரமாணங்கள் இருக்கிறது, இதற்கு திட்டங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறார். அவருடைய தாயார், அவருடைய பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வெளியே நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இயேசுகிட்ட சொல்கிறார், உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? இயேசு கூட்டத்தை நிப்பாட்டிட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்து தாயையும் சகோதரியும் ரொம்ப வரவேற்பான்னு எதிர்பார்த்தாங்க. ரொம்ப கூலாக இயேசு சொல்றார். இந்த வசன பகுதி எடுத்து வாசிங்க. என் தாயார் யார்? கேத்தலிக்ஸ் யோசிக்கணும், மாதாவை கும்பிடுறவங்க யோசிக்கணும். இயேசுவே அப்படி கேட்டாரு. எங்க இருக்கிறது அந்த வசனம்? வாசிங்க பாப்போம், வசனத்தை சொல்லுங்க. மத்தேயு 12 வாசிங்க, சொல்லுங்க சிஸ்டர். அதை வாசிங்க பாப்போம். ஆமென். யாருது? என் தாயா யாரு? ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த அம்மா தான். யாரு? மேரி அம்மா இல்லையா? அதான் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என் தாயார் யார்? இயேசுவின் உண்மையான தாயாரை கண்டுபிடிப்பதற்கு 21 வசனங்களுக்குள்ளாக நாம் போக வேண்டியதா இருக்கிறது. என் தாயார் யார்? அடுத்தாப்புல யார்? என்னுடைய பிரதர்ஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நிற்கிறாங்க. நோ, எனக்கு ஆவிக்குரிய தாயார் இருக்கிறார்கள், எனக்கு ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். அடுத்தாப்புல சீஷர்களை நோக்கி, இதோ என் தாயோ என் சகோதரமா இருக்கிறார்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயோ சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறார். அப்ப முதல்ல தெய்வத்தினுடைய சித்தம் பைபிளில் எங்கெங்க இருக்குன்னு பைபிள் ஸ்டடியில் நடத்தணும். 21 தேவ சித்தங்கள் இருக்கிறது. 7 தேவ சித்தம் டைரக்டாக எழுதியிருக்கிறது பைபிளில். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் என்னவா இருக்கிறார்? நல்ல விளங்குது. எல்லா மனுஷரும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் என்னவா இருக்கிறார்? டைரக்டா இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4 ஸ்தோத்திரா, எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது எல்லாம் டைரக்டா இருக்கு. இது 7 ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இன்டைரக்டா 14 தேவ சித்தங்கள் இருக்கிறார். இந்த 21 தேவ சித்தத்தையும் நல்ல பைபிள் ஸ்டடி நடத்தி ஜனங்களை நல்லா படிப்பிக்கணும், நல்லா விளங்க வைக்கணும். ஒவ்வொரு தேவ சித்தத்துக்கும் ஜனங்களை கீழ்ப்படிய நம்ம பழக்கணும். ஏன்? மத்தேயு 7:21 ஏன் சொல்லுங்க, வாசிங்க. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அவன் நாளைக்கு 26 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அதெல்லாம் நடக்காது. ஸ்தோத்திரம். என் மினிஸ்ட்ரியே பிரேயர் மினிஸ்ட்ரி. பிரேயர் மினிஸ்ட்ரி நல்லதான். என்னை நோக்கி கர்த்தாவே என்று கர்த்தாவே சொன்னா பத்தாது, அதுக்கு முன்னால பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். புஸ்தகச்சுருளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் படி நான் நடக்கணும். அது இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே ஜெபம் பண்ண எங்க போக முடியாது? சத்தமா பலம் போக முடியாது. அடுத்த வசனம் 22. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, நியாய தீர்ப்பில் எல்லாரும் வந்து நிற்பாங்க, சிறியோர் பெரியோர். அந்த நாளில் நியாய தீர்ப்பின் நாளில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அநேகர் இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உட்கார்ந்துருப்போம். இயேசு என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. என்னது? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ப்ராபெட்டிக்கல் மினிஸ்ட்ரி எங்க பார்த்தாலும் அதுதான். இன்னைக்கு ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமாலே என்னன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பாவம். அதுக்குன்னு ஒரு ஊழியம், அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுக்குன்னு ஒரு சங்கம். சிலர் தங்களை அப்படி சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். நான் யாரு? என்னது? தீர்க்கதரிசி. என்னிட்ட கூட்டிட்டு வாங்க சொல்ல, என்னைய கூட்டிட்டு போங்க. அவங்க 1 மணி நேரத்தில் அவர் இல்லைங்கிறத அவர் வாயிலே சொல்ல வைக்கிறார். இது ஒரு ஜனங்களுக்கு ட்ரெண்ட். ஓ, இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா, அப்போ நம்ம ரொம்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசி. எப்போ நாட்டில் மழை வரப்போகுதுன்னு என்ன பண்ணாம சொன்னான். எங்க சொல்லுங்க பாப்பா, எப்போ மழை வருதுன்னு. நம்மளுக்கு ரொம்ப விவரமாக தீர்க்க சொல்லுவாங்க. ஏற்ற காலத்தில் தேவன் மழையை பெய்ய பண்ணுவார். என்ன காலம்? ரொம்ப விவரம் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட். ஏற்ற காலத்தில் இந்த வருஷமும் நடக்கலாம், அப்புறம் அடுத்த வருஷமும் நடக்கலாம், அப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். ஏன் நான் என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசனம் ஏற்ற காலம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்பங்க? ஏற்ற காலத்தில். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஃபைனான்ஸை கொடுப்பார். எப்பங்க? ஏற்ற காலத்தில். நானா இருந்தா எப்படி கேட்பேன்? ஏற்ற காலத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? மேலே போக போறீங்க அப்படின்னு சொல்லி. கள்ள உபதேசங்கள் மனிதனை கரைப்படுத்துகிறது. கள்ள தீர்க்க தரிசனங்கள் மனிதனுடைய ஆவியை கரைப்படுத்துகிறது. இது ஒரு சீரியஸான தப்புன்னு யாருமே யோசிச்சதே இல்லை. வாலிய பிராயத்தில் ஒரு 40-50 வயசுல சில தப்பு பண்றான் ஒருத்தான். ஸ்தோத்திரம். ஒரு உபச்சாரம் பண்றான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு 80 வயசான பிறகு அவனால் செய்ய முடியுமா? அந்த ஏஜ், அந்த உடம்புடைய காரியம் ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடுது. எல்லாம் யோசிக்க வேண்டும். இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அல்ல. ஆனால் கல்லுபதேசங்கள்னால ஆத்துமாவை கரைப்படுத்துகிறதான வலுசற்பத்தினுடைய தந்திரங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்களால நம்முடைய ஆவிய தெரியவே தெரியாது, கரையான அரைச்ச மாதிரி ஆவிய கரைப்படுத்துகிறதான கள்ள தீர்க்கதரிசியின் ஊழியங்கள், நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறதான கள்ள அற்புதங்கள், அடையாளங்கள். இப்போ 22 வாசிச்சோம்.
அதனால அநேகர் வந்து உம்முடைய நாமத்துல தான் நாங்க என்ன சொன்னோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அகேஸ் என்ன சொல்றாரு, உமது நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம் அல்லவா. அடுத்தாப்புல ரெண்டாவது என்னது, உம்முடைய நாமத்தினால தான் என்னத்தை துரத்தணும், பிசாசுகளை துரத்தினோம். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அதான், இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆஹா, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தவறல்ல, அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா ஜனங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி கொடுத்து அந்த சத்தியத்தினால அவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர வேண்டும். ஆத்துமால விடுதலை, ஆவியில விடுதலை, சரீரத்தில் விடுதலை. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அடுத்தாப்புல வாசிங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா ஓ, என்பார்கள். மிரக்கிள்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த காலங்களில் என்னோட கூட நிறைய கன்வென்ஷனில் பேசுவார், மெட்ராஸில். ஸ்தோத்திரம். எது கேட்டதாலும் மிராக்கிள்ஸ் தான். மாச வாடகை கொடுக்க முடியாது, ஏன் ஒரு மிராக்கிள் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்தா என்னவா? நல்ல கவனிக்க வேண்டும். என் கூட பேரின்புலாவில் ஸ்பீக்கராக இருப்பார், மேய்ப்புலாவிலையும் அவர் இருப்பார். அப்போ ரூமில் எல்லாம் ஒரே ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் போடுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் தங்கியிருப்போம். சிலப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா தங்கியிருப்போம். அப்போ அவர் கேட்பார், பிரதர் இப்படிலாம் நிறைய கடன்கள் இருக்கிற பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கத்ததானம். என் மனசுக்குள்ள இருப்பேன், இப்போ தானே கூட்டத்தில் நீ சொல்லிட்டு வந்த உங்கள் கடன்களை எல்லாம் ஏசு என்ன செய்வார், மன்னிப்பார்னு. மேடையில் பேசிட்டு இப்போ ரூம்குள்ளே வந்த உடனே என் கடனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறியப்பா. என் மனசு யோசிக்கும். நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரி. ஏன் சத்தியத்தை அறியவில்லை, தெய்வத்தினுடைய திட்டங்களை அறியவில்லை. அப்படி சொல்றதுக்கு ஏசு என்ன பதில் சொல்றான்னு படிச்சு முடிச்சிருவோம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இப்ப இயேசுவாகிய நான் என்ன சொல்லுவேன், என் நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்லிக்கலாம், என் நாமத்துல பிசாசுகளை ஓட்டி இருக்கலாம், என் நாமத்துல அற்புதங்கள் பண்ணி இருக்கலாம், ஆனா நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நான் உங்களை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. I know not you, I do not know you. உடனே எனக்கு தெரியாது. இப்படி ஞாயிற்றுப்பிள்ளை இப்படி கையை விட்டு கைகள் விட்டார்னா எங்க போறது நம்ம? நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் அது காரணம் என்னவென்றால், அந்த மத்தேயு 7:21 படி ஸ்தோத்திரம், அது என்ன ஊழியங்களாக இருந்தாலும் செய்கிறது தவறல்ல, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பதான் அது நிலைத்திருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டும். ஐயா, எதுக்காக இந்த ஊழியம் செய்றீங்க பாருங்க. எத்தனாவது அதிகாரம் இந்த புத்தகத்தில், எத்தனாவது அதிகாரம், இத்தனை வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறேங்க. எழுதப்பட்டிருக்கிறபடி நான் என்ன பண்ணுறேன், நான் யாராவது அப்படி சொல்கிறாங்களா? ஒரு பெரிய ஊழியக்காரன் எங்கள் சபைக்கு வந்தாருங்க. என் தலையில் கை வச்சு ஜோமன் என்ன சொன்னார், கர்த்தர் உனக்கு ஒரு கனமான எண்ணத்தை கொடுத்துக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்கு. அதான் நம்ம ஊழியக்காரன் மாறி. ஏசு எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்னார், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. அதான் நாங்கள் எப்போதும் சொல்றோம், எழுதி இருக்கிறது. நான் மாறி போயிடலாம், நீங்க மாறி போயிடலாம், நம்முடைய வார்த்தைகளில் வாக்குகளில் நம்மளால நிற்க முடியாம போயிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்த வாக்குகளில், தான் கொடுத்த வாக்கு தத்தங்களில், தான் பேசின தீர்க்க தரிசனங்களில் மாறாதவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். ஆனால் உங்களை என்னை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார், மாற்றிக்கொண்டே. அதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் அவர் மாறிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளனாக இயேசு வருகிறார். அப்ப முதல்ல அவருக்கு நம்ம என்னவா மாறணும், கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள வரணுமானால், அவருக்கு தாயா சகோதரரா சகோதரியா மாறணுமானால் என்ன சித்தம் செய்யணும், சத்தமா? கத்தோலிக்க சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போப் இப்படி சொல்லியிருக்கிறாருங்க. நோ 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 நோ, அவருடைய பில்லெல்லாம் இங்கே தேவையில்லை. நான் சிஎஸ்சிக்கு ஆங்கிலின்னு போயிட்டு இருக்கிறேங்க. எங்களுடைய பிஷப் இப்படி சொன்னாருங்க. நோ 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 நோ. நான் பெண்டிகாஸ்டல் போயிட்டு இருக்கிறேங்க. எங்க சீனியர் பாஸ் நோ.
என்ன எழுதியிருக்கிறது, என்ன எழுதியிருக்கிறது அதன்படி செய்யத்தக்கதாக அந்தி சந்தி மத்தியான வேலையில் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆவியில் ஆத்மால தியானம் பண்ணுங்க. ஒப்பிட்டு பாருங்க. இப்படி இருக்கே, இது என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படிஞ்சா தியானம் ஒப்பிட்டு பாருங்க. பிறகு நன்மை தீமை என்னதென்று பகுத்துறீங்க. அறிவினால, புத்தியினால, விவேகத்தினால, இந்த மூணும் சேர்ந்த தேவ ஞானத்தினால நிரம்ப நிரம்ப ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல தங்கோ. ஸ்தோத்திரம். அதான் முக்கியம். தேவ பயமுள்ள வாழ்க்கை தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. அந்த தெய்வ பயத்தை இன்னைக்கு காண முடியல, ஊழியங்களில் காண முடியல, சபைகளில் காண முடியல. ஸ்தோத்திரம். கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தேவ பயம் அப்படின்னா என்னங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற. தீமையான எண்ணங்களை வெறுக்கிறோமா? ஆத்துமாவில். தீமையான வார்த்தைகளை வெறுக்கிறோமா? ஆவியில. தீமையான செயல்பாடுகளை வெறுக்கிறோமா? டெய்லி காலையில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு முழுவதும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் எந்திரிச்சு எழுப்பிட்டீங்க, நல்ல தூக்கத்தை எழுப்பிட்டீங்க. இன்னைக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கல. நான் தீமையை வெறுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணணும். என்னத்தை வெறுக்கணும்? நான் தீமையை வெறுக்கணும். ஸ்தோத்திரா. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்துக்கிறீங்க, ரொம்ப நன்றி. என்ன நடக்குன்னு தெரியாது மத்தியானம் ராத்திரி, ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. என் காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற வாழ்க்கையை எனக்கு இன்னைக்கு கொடும் ஆண்டவரே. நம்மள ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா? என் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. தெய்வ சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். ஸோ இயேசு கிறிஸ்து 2வது வரிகளை என்னவா வர்றாரு? சொன்னனே, மணவாளனா வாரதுக்கு முன்னதாக கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள, பிதாவின் குடும்பத்துக்குள்ள நம்ம மறுபடியும் பிறந்து அந்த குடும்பத்துக்குள்ள வார்த்தையினால பிறந்து. 1 பேதுரு 1:23. சீக்கிரமா 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. ஸோ தெய்வத்தினுடைய குடும்பத்துக்குள்ள வரணும், பிதாவுடைய குடும்பத்துக்குள்ள வரணுமானா அதுக்கு தகுதி என்ன, கண்டிஷன் என்ன? தேவனுடைய வார்த்தையினால என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணணும்? பிறக்கணும். பிறக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்டஸ்ட் பிரதர். ஏன்னா தேவனுடைய குடும்பத்தில் தேவன் தம்முடைய ஒரே குமாரன் தான் அவருக்கு இருக்கிறார். ஒரே சன் தான், நோ டாட்டர்ஸ். ஒரே சன் தான் இருக்கிறார். அவரு நமக்கு மூத்த சாலனா மாறுறாரு. இயேசு நம்முடைய அண்ணாச்சியா மாறுறாரு. இந்த உறவை முதல்ல ஏற்படுத்த வேண்டும். இயேசுவுக்கு சகோதர சகோதரியாக மாற வேண்டும். இது 10வது. அடுத்தபடியாக இயேசுவின் 1வது வருகையில் அவர் மரித்தார். நானும் மரிக்க வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நானும் அடக்கம் பண்ணப்படணும். அவர் உயிர்த்தெழுந்தார். நானும் உயிர்த்தெழ வேண்டும். இதைத்தான் ரோமர்ல 6வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரா. நல்ல கவனிக்க வேண்டும். இயேசு மரித்தார். நீ மரிச்சியா? பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அதுக்கு முடிவு கட்டிட்டியா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது போல, இயேசு உயிர்த்தெழுந்தது போல, ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கையில நான் அடக்கம் பண்ணப்பட்டேனா? நான் நீதிக்காக பிழைத்திருக்க உயிர்த்தெழுந்திருக்கிறேனா? இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் என்னில் நிறைவேறி இருக்கிறதா? இதெல்லாம் எப்படி இயேசுடைய 2வது வருகையை நான் எதிர்பார்க்கலாமா? எப்படி? எல்லாம் 1வது வருகையில் நடந்ததே இன்னும் என்னிடத்தில் நிறைவேறவில்லையே.
அப்ப அவருக்கு உடன்படிக்கை பண்ணுகிறது தான், ஞானஸ்தானம் பண்ணுகிறது தான் ஸ்தோத்திரம், அவருக்கு மனைவியாக மாறுகிறோம். என்னது? எபேசர் 5 நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் சொல்ற வசனங்களை வாசிங்க பார்ப்போம். எபேசியர்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாச்சு. மனைவியாக மாறுகிறதான ரகசியம். எபேசியர் 5வது அதிகாரம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்குது. 23வது வசனம் வாசிங்கம்மா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்குது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். 24மா. ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நாம் திருவசத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ இயேசு முதலாவது வரிகளை தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணமே உங்களையும் என்னையும் மனவாட்சியாக மாற்றுவதற்காக. இப்போ முதல்ல சகோதரியா இருக்கணும், அப்புறம் ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமா அவர் தலையாகவும் நம்ம சபையாகவும் மாறும்போது கணவன் மனைவியாக மாறுகிறோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும் தெரிஞ்சுதான் பழைய ஏற்பாட்டில் சகோதரிகளை மேரேஜ் பண்ற ஒரு சிஸ்டத்தை பைபிளில் கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோத்திர பிதாக்கள்லாம் யாரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? கசின் சிஸ்டர் தான் கல்யாணம். ஆபிரகாமே அப்படி தான் பண்ணார். இது ஏன் இப்படி வந்தது என்றால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்னவாக மாற வேண்டும்? மனைவியாக மாறி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல். அதான் மனைவிக்குரிய மிக முக்கியமான கற்பு, அடக்கம், ஒழுக்கம். இப்படிலாம் நிறைய காரியங்களை பேசலாம். கரைதிரையற்ற அனுபவம் எல்லாம் மனைவிக்குரிய காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஸ்தோத்திரம். இப்படி சகோதரியா இருந்து மனைவியா மாறி நம்ம வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும் போதுதான் இயேசு வருவார். தாமதம் பண்ணா. அப்படி வரும்போது அந்த நேரத்தில் தான் சகோதரியா இணைந்த நம்ம, மனைவியா வாழ்ந்த நம்ம மனவாட்டியாக இயேசு மாற்றுகிறார். மனவாட்டியாக நம்ம என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அப்ப இயேசு எங்க இருந்து எங்க வரப்போறாரு? ஸ்தோத்திரம். எழுதி கொள்ள வேண்டும். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? இவ்வளவு நேரம் சொன்னனே. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாரு? என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு? அந்த வேலையை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்குறாரு, இவர் மேலே போறாரு. எப்போது 2 பேர் மேலே இருப்பாங்க, ஒருத்தர் கீழே வந்து வேலை செய்வாங்க. அது வந்து ஒரு டிவைன் பிளான், டிவைன் லா, டிவைன் சிஸ்டம், டிவைன் ஃபார்முலா. அல்ல கவனி. இயேசு 1ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த போதே மேலே 2 பேர் யார் இருந்தாங்க? நான் போகாவிட்டால் அவர், இயேசு சொன்னார் இல்லையா, நான் போகாவிட்டால் அவர். தேட்டர் வாழ என்ன செய்ய மாட்டார். அப்போ ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்கின உடனே இயேசு போன உடனே தான் ஆவியானவர் வர்றாரு. இப்போ பூமியில் யார் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது? ஆவியானவர். 2 பேர் யார் இருக்கிறாங்க மேலே? பிதாவும் இயேசு கிறிஸ்துவும். அதனால தான் எந்த ஒரு காரியத்திற்கும் 3 சாட்சிகள் டைரக்டாக வராமல் எந்த ஒரு காரியத்திற்கும் 2 அல்லது 3 சாட்சிகள். நல்ல கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ண பிறகு ஸ்தோத்திரா அவர் மேலே போறார்.
நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு வர்றாரு. பரலோகத்தில் யார் இருப்பாங்க? பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும். சிஸ்டங்களை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, அப்போ பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில் எப்படி வரப்போறாரு? ஏற்கனவே சொன்னேன். என்ன குமாரனாக? தேவ அக்னிமயமான கண்கள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பாதங்கள் எல்லாம் வெண்கலத்திற்கு ஒப்பானது. இருதயத்தில் அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த சாயலை வெளிப்பட போகிறார். அப்படி வெளிப்படும் போது எப்படி வெளிப்பட போகிறார்? தேவ குமாரனாக வெளிப்பட போகிறார். அப்படி வெளிப்படும் போது மணவாளனா வரும்போது எங்க வருவார் என்று ஒரு பெரிய கேள்வி. எந்த இடத்துக்கு வருவார்? ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் பூமிக்கு நேரம் வந்துருவாருங்க. நோ, பூமிக்கு வரமாட்டார். அது கல்லுபதேசம். ஸ்தோத்திரம். வருவார். ரெண்டாவது வருகையில் அவர் பூமிக்கு வரமாட்டார். மூன்றாவது வருகையில் அவர் ஒளிவுமலை மேலே இறங்குவார். ஒளிவுமலை ரெண்டா பிரிந்து முடியாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். ரகசிய வருகையில், ரெண்டாவது வருகையில் இயேசு பூமிக்கு என்ன செய்ய மாட்டார்? உலகம் என்ன செய்யாது? அழியாது. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அழியாது. நல்ல கவனிக்க வேண்டும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதே அல்ல. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துக்கு அங்கிட்டு கூட ஆண்டுகள் இருக்கிறது. ஆண்டுகள் முடிந்து போவதே அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ஸ்தோத்திரம். ஆகவே மணவாளனாக இயேசு எங்க வரப்போறார்? பூமிக்கு வரமாட்டார். அப்ப எங்க தான் இறங்கி வர போறாரு அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நல்ல கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா 2000 வருஷமா எல்லா பைபிள் காலேஜுகளும் எல்லா பாஸ்டர்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை வானங்கள் இருக்கிறது? 2 கொரிந்தியர் 12, 2, 3, 4 படி படிக்க வேண்டாம். எத்தனை வானங்கள்? எல்லாத்துக்கும் 3 சாட்சிகள், 3 வானங்கள் இருக்கிறாங்க. இந்த உலகம் கூட 3 இருக்கிறது. நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. 3 பூமி இருக்கிறது. நோவாவின் காலத்துக்கு முந்தின இருந்ததான ஒரு பூமி. ஸ்தோத்திரம். பிரளயத்துக்கு ஏற்பட்டதான 2வது பூமி இப்ப நம்ம இருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவில் இந்த பழைய பூமி போயிட்டு என்ன பூமி உண்டாகுது? எல்லாம் அந்த 3 வரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எங்க வருவார்? அந்த காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்போ தூத்துக்குடிலாம் அதில் இருந்து நான் பேசாத ஊர்களே கிடையாது. கண்ணை மூடி படம் வரைஞ்சி கொடுத்துருவான். எல்லா பட்டணங்களையும் பேசியிருக்கேன். கன்வென்ஷன் என்னை கூடுவாங்க. கன்வென்ஷன் ஸ்பீக்கராக எல்லா இடங்களும் போவோம். அப்போ அங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய பாஸ்டுகள் எல்லாம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருபாசனத்துடைய தலைவர் அவர் வருவார். மலகமூடில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரே வார்த்தை தான் பேசுவார். அதுக்கு மேலே பேச மாட்டார். ரொம்ப பழகி இருக்கிறான் அவரோட கூட. சேலத்தில் கிருபாசன கன்வென்ஷனுக்கு 7-8 வருஷமாக நான் தான் மெயின் ஸ்பீக்கர். அப்போ அங்கே வருவார் ஆசீர்வாதம் சொல்கிறது. ஒரு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார். எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்பா. பார்ப்பார். உனக்கு தெரியாதா நான் பேச மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு. அவ்வளோ ரொம்ப கட்டுப்பாடுள்ள மனசு. எனக்கு தெரிஞ்சு மலர்மூடில் போய் இன்றைக்கும் கேட்டிங்கன்னா, அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாருன்னா, ஸ்தோத்திரம், வீடுகளில் இருக்கிற பிசாசெல்லாம் வெளியே ஓடும். நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது தான் பிசாசு ஓடும். அந்த மனுஷன் பரிசுத்தவானாக தேவ மனுஷனாக இருந்ததுனால தெருவில் நடந்தான்னா போதும், பிசாசெல்லாம் வெளியே ஓடும். பயங்கரமான மனுஷன். எனக்கு தெரிஞ்சு செத்த மனிதரை
உயிரோடு எழுப்புனது அவரை தவிர வேற யாருமே இல்லை என்னுடைய பார்வையில். பயங்கரமானவர். நல்ல கவனிக்க வேண்டும். சேலம் கன்வென்ஷனில் கிருபாசனத்தில் நான் மெயின் ஸ்பீக்கர், அவர் பேச வந்தார். அப்போ கூடத்தில் என்ன சொன்னார், ரகசிய வருகை இல்லை அப்படின்னார். அன்னைக்கு தான் ஆரம்பித்தது எனக்கு அவருக்கு என்னது சண்டை. பெரிய மனுஷனே பார்க்கல. ரூமில் வந்தோடனே நீங்கள் இப்படி தப்பாக போதிக்கக்கூடாதுங்க ஐயா அப்படின்னு. டேய் நீ வாடா படம்னு சொல்ல, நீ சின்ன பையன்டா, உனக்கு என்னடா தெரியும் பாரு. எனக்கு சின்ன பையன்தான் ஸ்தோத்திரம், ஆனால் எனக்கும் கொஞ்சம் பைபிள் தெரியும். இயேசு வருவார், ரகசிய வருகை. அப்போ அவருடைய டீச்சிங் என்னன்னா, டைரக்டாக எங்கே வந்துடுவார், பூமிக்கு வந்துடுவார். ராஜன் அப்படி வரமாட்டார். ஸோ இப்படிலாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம், சாது கிறிஸ்டியான் இப்போ இருக்கிறாரா என்னன்னு தெரியல, மெட்ராஸில் அந்த கிருபாசனத்தில் 2வது பெரிய தலைவர், அவங்களும் கல்யாணம் பண்ணாதவங்க, ரொம்ப பரிசுத்தமானவர். அவரும் அப்படி சொல்றார். பாவோடு கன்வென்ஷனில் ஜாய்ஸ் சன்னியாசினி, உங்களுக்கு தெரியுமா தெரியலையா, சந்திராரமா, வயசான பெண் ஊழியக்காரங்க, என்னை ரொம்ப பிடிக்கும். 7-8 வருடம் தொடர்ந்து பாகோடு கன்வென்ஷனுக்கு பேச போவான். அவங்களும் சொல்லுவாங்க, அவங்க அத்திமரம் துளிப்பதுன்னு ஒரு புத்தகம் அந்த காலங்களில் எழுதுனாங்க, 50 வருஷத்துக்கு முன்னதா. அதுலேயும் இந்த இயேசுடைய வரையை பற்றி எல்லாம் அப்போ சொல்லுவாங்க, ஒரு பூமிக்கு வந்துடுவார், உலகம் அழிஞ்சிருவோம். அப்படி நிறைய பேர். நான் வேலூரில் 10 வருடங்கள் இருந்தபோது பாஸ்டர் நல்லையாரம் ஆத்தோரத்தில் ஒரு ஷெட் இருந்தது. இப்போ பெரிய சர்ச்சு கட்டிட்டாங்க. அப்போ நான் அங்கே இருந்தேன்னா அங்கே தான் போவோம். பிரதர் ஸ்டான்லி அங்கே விசுவாசியாக உட்காந்துருப்பார், நான் பிரசங்கம் பண்ணுவோம். எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் அங்கே விசுவாசியாக உட்காந்துருப்பார், நான் பிரசங்கம் பண்ணுவோம். நல்லையாரனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிரான்ச் சர்ச்சஸ் ராணிப்பேட்டை, சித்தூர், எங்கே கன்வென்ஷன்னாலும் நான் தான் மெயின் ஸ்பீக்கர். அப்போ அவரும் இதை சொன்னார். ராணிப்பேட்டையில் எனக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு. அப்போல்லாம் ரகசிய வரையெல்லாம் இருக்காது, இயேசு வருவார், உலகம் அழிஞ்சிருன்னார். ஐயா நீங்கள் பெரிய தேவனுடைய மனிதர், ஆனால் வசனத்தை மாத்திரம் நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறோம். இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அதோட முடிச்சிடறேன், இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். நிறைய பாஸ்டர்ஸ் அதை நம்புகிறாங்க. மொத்தம் 3 வானம் இருக்குன்னா மத்திய ஆகாயம்னா என்ன வானம் சொல்லுங்க, அதை பேசி முடிச்சிடுறேன். 2வது வானம். மத்திய ஆயத்தில் தான் இயேசு வருவார் என்று இந்த சீனியர் பாஸ்டர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு, அது சரியா தப்பான்னு வேதத்தில் ஆராயாம இன்னைக்கும் பாஸ்டர்ஸ் சொல்றது, இயேசு எங்க வருவார் சத்தமா, மத்திய டைரக்டாகவோ நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்ட முடியுமா பைபிளில்? அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அப்படியே கேட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணாம சொல்ற. ஏன் இந்த 1வது வானமோ, இந்த பிளானட்ஸ் இருக்கிற அந்த கிரகம் இந்த கிரகம், இந்த 2 வானங்களும் ஆதியாகமோ 4வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசியாய பிசாசுனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம், இந்த ரகசியத்தை விளக்கிட்டு நான் முடிக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத வான மண்டலங்களில் உள்ள, புளுரல்ல வரு, பண்பேல வருதா சிங்கிள்ல வருதா சத்தமா, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனை தான் கள்ள தீர்க்கதரிசியை தலைவனாக கொண்டதான தேவதூதருடைய கூட்டம், விழுந்து போன தேவதூதருடைய கூட்டம். ஸோ 1வது வானத்தை 2வது வானத்தை இன்னைக்கு யார் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க தான். அதனால தான் அவர்களை மையமாக வைத்து பின்பற்றுகிறதான ஜோசியக்காரங்களும் குறி சொல்றவங்களும் 4 நட்சத்திரம் பார்க்குறவங்களும்
இந்த கிரகணங்களை வைத்துக்கொண்டு அவங்க குறி சொல்றாங்க. நல்ல கவனிக்க வேண்டும். சனி இப்படி இறங்கும், ஐம் சாரி, கேது இப்படி மேலே ஏறும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? கிரகணங்கள். முதலாம் வானத்தில் எந்த கிரகணங்களும் கிடையாது, பிளானட்ஸ் கிடையாது. செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், இந்த கிரகம்லாம் எங்க இருக்கு? ரெண்டாவது வானத்தில் இருக்கிறது. இப்ப யாரு கண்ட்ரோல்ல இருக்கிறது? சத்தமா கள்ள தீர்க்கதரிசியுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார். யோவான் 14 படிக்க நேரம் இல்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறார். The prince of this earth, the lord of this world, அந்தி கிறிஸ்துவை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க பூமி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது? சத்தமா அந்தி கிறிஸ்து. நல்ல கவனிக்க வேண்டும். எபேசியர் 2:2 ஆயத்த அதிகார பிரபுன்னு சொல்றது கள்ள தீர்க்கதரிசி. இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றது அந்தி கிறிஸ்து. எல்லாம் சும்மா நான் சொல்லல. 21 வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுடைய சிங்காசனம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வசனங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ரகசியங்கள். இந்த வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல் 11 பின்னால படிச்சு பாருங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. வலு சர்ப்பம் கடலை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 3 ஆதியாகமம் 1:28 வானம், பூமி, சமுத்திரம், அதில் இருக்கிறவைகள் எல்லாம் தேவன் மனிதனுக்கு ஆளுகைக்குள்ள கொடுத்திருந்தார். மனிதன் ஏமாந்து அதை இவங்கிட்ட விட்டுட்டதுனால 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்திலிருந்து அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். ஸோ வானங்கள், 1வது வானமும் 2வது வானமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? சத்தமா. ஆகவே இயேசு மத்திய ஆகாயத்திற்கு என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். அப்ப எங்க தாங்க வருவார்னு சொன்னா 3வது வானத்தில் ஸ்தோத்திரம் பரதேசின்னு ஒரு இடம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12 2-3 வசனத்தை குயிக்கா வாசிங்க, நேரம் ஆயிரது. 2-3 சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 12. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம், கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். என்ன வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? 3ஆம் வானம் வரைக்கும். ஸ்தோத்திரம். அப்ப பரதேசுக்குள்ள அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று இருக்கிறார். எல்லாரும் உலகத்தில் 2000 வருஷமா ஒரே பரதேசும்பாங்க. நோ, அதற்கு 3 சாட்சிகள் இருக்கிறது. லோயர் பாரடைஸ் பூமிக்கு அடியில் இருக்கிறது. மிடில் பாரடைஸ் 3வது வானத்தில் இருக்கிறது. அப்பர் பாரடைஸ் ஸ்தோத்திரா 3வது வானத்தில், ஐ மீன் பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆத்துமா இந்த கீழான பிரதேசத்தில் போய் இளைப்பாரி கொண்டிருக்கும். இயேசு வரும்போது, இது எழுக்கும்போது உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரா மிடில் பாரடைஸுக்கு போகிறது, மத்திய பிரதேசுக்கு போகிறது. ஸ்தோத்திரா பிறகு பரலோக பரதேசுக்கு போகிறது. காலையில் வாசிச்சிங்கல்ல, வெளிப்படுத்தல் 2:7 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஒரு வார்த்தை விட்டுட்டோம், தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற அப்பர் பாரடைஸ், அங்கதான் நீங்களும் நானும் போக வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதான் நம்முடைய எண்டு, அதான் நம்முடைய ஃபைனல் பிளேஸ். ஸ்தோத்திரம். அப்ப கீழான பரதேசுக்கு போகணும், இளைப்பாரி கொண்டிருக்கணும், இயேசுடைய 2வது வரைக்கும் காத்திருக்கணும். உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்பட்டு நம்முடைய ஆவி ஆத்மாவும் அதுக்குள்ள போகிறது. ஸ்தோத்திரா. உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இயேசுவை 3வது வானத்தில் நாம் சந்திக்கிறோம். ஆமேனா? ஆமேன் இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 3வது வானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த பூமியில லிட்டரலாக சரீர பிரகாரமாக ஆட்சி வருகிறது. யாருடைய ஆட்சி சொல்லுங்க? சாத்தானுடைய ராஜ்யம். இந்த வார்த்தையை நிறைய பேர் பேசுனது தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பேசுவாங்க. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இயேசு அவர் உறுதிப்படுத்துகிறார்.
அவனுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். இயேசு பேசுகிறார் எப்படி நிலை நிற்கும். சாத்தானுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நல்ல கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் 3 பேர் முக்கியமானவன், பிதா, இயேசு, ஆவியானவன். சாத்தானுடைய ராஜ்யத்தில் 3 பேர் முக்கியமானவங்க, அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, வலுசர்ப்பம். ஆதாம் ஏவாளை தவிர யாருமே இவங்களை பார்த்ததே இல்லை. மோசே கூட பார்த்தது. எப்படி தெய்வத்தை பார்த்தா மனுஷன் செத்து போயிடுவானோ, இவங்களை பார்த்தா செத்து போயிடுவாங்க மனிதன். பயங்கர பவர்ஃபுல் கிரியேச்சர்ஸ், பயங்கரமானவங்க. சும்மா ஏதோ அந்திகிறிஸ்துனா ஏதோ சாதாரணமாக 6 அடி உயரம் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரா. அதனால தான் மோசே பார்த்ததில்லை, தாவீது பார்த்ததில்லை. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டும். பயங்கரமானவங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்றாங்க? லிட்டரலா அப்படின்னா என்ன? சரீரம் எடுத்து சரீர பிரகாரமாக எப்படி தெய்வம் எப்படி மனுஷ சாயலா மாறினார், அந்திகிறிஸ்து மனுஷ சாயல் எடுத்து, வலுசர்ப்பம் மனுஷ சாயல் எடுத்து, கள்ளத்தீர்க்கதரிசி மனுஷ சாயல் எடுத்து பூமிக்கு வருகிறார்கள். ஸ்தோத்திரா. உடம்பு மனுஷ மாதிரி இருக்கும், தலை மாத்திரம் மிருகம் மாதிரி இருக்கும். நல்ல கவனிக்க வேண்டும். உடம்பு மனுஷ மாதிரி இருக்கும், தலை மாத்திரம் பாம்பு மாதிரி இருக்கும். நம்மெல்லாம் யாருமே பேச தெரியாது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற இந்த ரகசியங்கள். இவங்க லிட்டரலா எருசலேமில் தங்க சிங்காசனத்தை வைத்துக்கொண்டு 7 வருடம் உலகத்தில் ஆட்சி செய்வார். பிதாவுடைய வலதுகரத்தில் ஒரு புஸ்தக சொல் இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 5 இருக்கு, படிக்க வேண்டாம். 6வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் ரொம்ப லெங்தி பீரியட். 6 முதல் 18வது அதிகாரம் வரைக்கும் இந்த சாத்தானுடைய ராஜ்யம் 7 வருடங்கள் நடக்கிறத, உபத்திரவகாலம் 3.5 வருடம், மகாபத்திரகாலம் 3.5 வருடம், 7 வருடங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 7 வருடங்கள்ல 7 முத்திரைகள் உடைக்கப்படும். பயங்கரமான காரியங்கள் நடக்கும் பூமியில். அதுக்கு முன்னால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுட வேண்டும். அதில் இருக்கக்கூடாது. நம்ம இருந்தோம்னா ரொம்ப ஆபத்து. மூணுல 1 பங்கு மனுஷர்கள் சாவாங்க, 3ல் 1 பங்கு மிருகங்கள் சாகும், 3ல் 1 பங்கு டக்குன்னு கடலுக்குள்ள போகும். இதெல்லாம் இருக்கணும்னு விரும்புறீங்களா? யார் யார் விரும்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இருக்கக்கூடாதுன்னா இயேசுடைய 2வது வருகையில் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நிச்சயமா உங்களை 2வது வருகையில் இயேசு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி நடந்தாகும். சமாதானத்தின் தேவன் நாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் காக்கப்பட வேண்டும். இந்த கண்டிஷன் கீழ்ப்படிஞ்சா 2வது வருகையை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஸோ உபத்திராலம் மாத்திரால 7 முத்திரைகள் உடைக்கப்படும், 7 எக்காலங்கள் ஊதப்படும், 7 கோப கலசங்கள். என்னை பாருங்க, என்னை கவனிங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்க அந்த டிவியில் பேசுகிறாங்க. பேர் சொல்ல விருப்பம் இல்லை. நிறைய யூடியூப்பில் அவங்க பேரெல்லாம் வருது. இப்போ 3வது முத்திரம் உடைஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ 7வது எக்காலம் ஊதியாச்சுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இயேசுடைய 2வது வருகைக்கு பிறகுதான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற 7 முத்திரைகள் இயேசுடைய வருகைக்கு பிறகுதான் அது நடக்கும். 7 எக்காலங்கள் ஊதுகிறது இயேசுடைய வருகைக்கு பிறகுதான் நடக்கும். 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது இயேசுடைய வருகைக்கு பிறகுதான் நடக்கும். 6 முதல் 18வது அதிகாரத்தில்
இது தெரியாம இப்பயே அங்க 3வது முத்திரை உடைஞ்சிருச்சு, இங்க 4வது முத்திரை உடைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். அங்க 2வது 5வது எக்காலம் ஊதியாச்சு, இங்க 3வது கோப கலசம் ஊத்தியாச்சு. பாவம் ஜனங்களுக்கு வேதம் தெரியாததுனால அவங்க பெரிய ஊழியக்காரங்களால அவங்க சொல்றதெல்லாம் நம்புறாங்க. தேவதூதனே வந்து சொன்னாலும் நம்பக்கூடாது வேறொரு சுவிசேஷத்தை. ஸோ இந்த உபத்திராள மகாவத்திரகாலத்தை குறித்து என்னிடத்துல 300 ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தினா இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விலகி எப்படி வாழுகிறதுன்னு நம்ம பேசலாம். ஸ்தோத்திரம். எச்சரெல்லாம் இருப்பாங்க, சரீர பிரகாரமாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நிறைய அற்புதங்கள் பண்ணுவாங்க, நிறைய அடையாளங்கள் பண்ணுவாங்க, எல்லாம் வெளிப்படுத்தல் இருக்கிறது. அதை கண்டு ஜனங்க அவங்க பின்னால போயிடுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று ஒரு பைபிள் இருக்கும், அவர்களுக்கென்று ஒரு பிரமாணம் இருக்கும், அவர்களுக்கென்று ஒரு சட்ட புத்தகம். ராஜாங்கம்னு சொன்னோம் என்றால் சட்டம் இல்லாமல் எப்படி நடத்த முடியும் ராஜ்யத்தை? இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருகலான சத்தியம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவனுக்கு மகிமை. இந்த 7 வருடங்கள் முடியும் பொழுது மணவாளனும் மணவாட்சியும் மத்திய பிரதேசத்தில் பாதுகாப்பாக இருந்த பிறகு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரா. 3வது வானத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய, அதனால தான் இயேசு மணவாளனா வர்றாரு. நீங்கள் நானும் என்னவா ஆயத்தப்படணும்? மணவாட்டியார். நான் கிறிஸ்தவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விசுவாசிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஊழியக்காரருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஸ்தானத்தில் வந்துடணும்? சத்தமா ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வெளிப்படுத்தல் 19:7-8. ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணத்தில் 21 சப்ஜெக்டுகள் இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 63 ரகசியங்கள் இருக்கிறது. அது சும்மா சொல்கிறோம், அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இளவரசனாக இருந்த இயேசு இப்போ தான் க்ரௌன் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் கிரீடத்தை தலையில் வச்சு ராஜாதி ராஜாங்கிற அந்த ஒரு பொறுப்பில் தன்னை வெளிப்படுத்துகிறார், நேற்றும் இன்றும். ஆனால் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? ரட்சகராக வந்தார், அப்புறம் பிரதான ஆசாரியர், அப்புறம் 2வது வருகையில் மணவாளன். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் முடிஞ்ச உடனே 3வது வருகையில் ஒலிவமலையில் இறங்கும்போது வெளிப்படுத்தல் 19 ராஜாதி கத்தாதி என்ற அவருடைய தொடையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ரொம்ப ரகசியம். ஏன் தொடையில் எழுதியிருக்கிறோம்? இனி இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இனி நம்ம வசனங்களுக்குள்ள போகலாம், நேரம் ஆயிடுது. முடிப்போம். ஸ்தோத்திரம். ஸோ அப்படியாக ராஜாதி ராஜா வந்து யுத்தத்துக்கு போகிறார். மெகிதோ பள்ளத்தாக்கு, அர்மோதன் பள்ளத்தாக்கு, ஆத்சால் பள்ளத்தாக்கு, இந்த 3 ஊர்களும் அந்தந்த இடங்கள் இருக்கு. அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க இது ஆத்சால் பள்ளத்தாக்கு. இந்த இடத்தை சேர்ந்தவங்க மெகிதோ சொல்றதுனால மெகிதோ பள்ளத்தாக்குறாங்க. இவங்க வந்து அர்மோதனில் இருக்கிறனால பெரிய பள்ளத்தாக்கு. 3rd வேர்ல்டு வார் அப்போ தான் நடக்கும். நம்ம யூடியூப்பில் வர ஆட்கள் எல்லாம் பைபிள் தெரியாமல் ஒரு சின்ன சண்டை வந்தால் போதும், உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு, இதான் என்னது 3வது. நம்பாதீங்க, 3வது உலகமாயத்தான் வரவே வராது. அந்தி கிறிஸ்துவுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் கள்ளத்திற்கு தரிசிக்கும் அவனுடைய ராஜ்யத்தில் பணியாற்றுகிறதான சாத்தானுடைய சேனை ஒரு பக்கம் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோ நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரா. அவருடைய பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் இந்த 3 கூட்டத்தாரும் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. என்ன நடக்கும்? சத்தமா சண்டை நடக்கும். வெளிப்படுத்தல் 17-14 படிங்க, முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். 17-14 சீக்கிரமா. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அம்மா பார்த்துமா. இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். வசனத்தை சரியா வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற
ஆட்டுக்குட்டின்னா என்ன, ஆட்டுக்குட்டியானவன்னா என்ன? வேற வேற மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் என்ற வார்த்தை வெளிப்படுத்தலாம் அதிகமாக வருகிறது. ஆட்டுக்குட்டியானவருக்கு 21 சப்ஜெக்டுகள், 63 ரகசியங்கள் இருக்கிறது பைபிளில். சத்தியத்தையும் அறிவீர்கள். ஸோ எல்லாம் ஆட்டுக்குட்டியானவர். நல்ல கவனிக்க வேண்டும். இங்கிலீஷில் இதுக்கு வேற வார்த்தை இல்லை. ரெண்டுலையுமே லேம்ப்னா போட்டு, லேம்ப் வேற, லேம்ப் ஆஃப் காட் வேற. இப்பெல்லாம் நுணுக்கமா எழுத்து எழுத்தா வேதத்தை ஆராய அந்த நாட்களில் கர்த்தர் கிருபை தருகிறார். வார்த்தை வார்த்தை அல்ல, என்னது? எழுத்து எழுத்தா. ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பான். ஆனாக்கு ஒரு நம்பர் இருக்கிறது, கானாவுக்கு ஒரு நம்பர் இருக்கிறது. இத்தனை தடவை ஆ வந்தா அந்த நம்பரை போட்டு கூட்டுனா அந்த எண்ணுக்கு ஒரு அர்த்தம் உள்ள இருக்கும். பைபிளில் ரகசியம் இருக்கும். டிவைன் மேத்ஸ். இதான் இன்றைக்கு நான் செய்கிறதான வேலை. மாதத்துக்கு ஒரு தடவை பைபிளை முடிச்சிடுறதுனால ஒரு வருடத்தில் 12 தடவை, 10 வருடத்தில் 120 தடவை, 20 வருடத்தில் 240 தடவை, 30 வருடத்தில் 360 தடவை, 52 வருஷமாக கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்கிற கணக்கு போட்டு பார்த்துக்காங்க. ஸ்தோத்திரம். கண்ணை மூடுனா போதும். வெளிப்படத்தில் 5 எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அப்படியே உள்ள ஓடும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஸ்தோத்திரம். ஸோ அர்மோதன் யுத்தத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. 19,000 இருக்கிறது. வாசிங்கம்மா 17, 14. அவரோடு கூட இருக்கிறவர்களா? ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அந்த யுத்தத்தில் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்களும். 3 காரியங்கள். அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை தெய்வம் எதுக்கு அழைச்சுக்கிறாரு? உங்களை தெய்வம் எதுக்கு தெரிஞ்செடுத்திருக்கிறாரு? அதுல மாத்திரம் நின்று வேலை செய்யுங்க. அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அப்படி மாறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்மத்தில் ஜெயிச்சு அந்த கிறிஸ்துவின் கள்ளத்திற்கு செய்யும் அக்னியும் கந்தம் எரிகிற கடல்ல தள்ளிட்டு ஸ்தோத்திரம். வலுசற்பத்தை மாத்திரம் ஒரு செயின்னால தேவதூதன் பால்மோனி வந்து அதை கட்டி வச்ச பிறகு 1000 வருடம் அரசாட்சிய எருசலேமிலிருந்து இயேசு செய்கிறார். அல்லேலூயா. அப்போ 1000 அரசாட்சியில் நம்ம போகணுமானால் 2வது வரிகள் என்ன பண்ணி இருக்கணும்? சத்தமா 3 மத்திய பிரதேசத்துக்கு போகணுமானால், சாத்தானுடைய ராஜ்யத்தை தப்பணுமானால் 2வது வரிகள் என்ன பண்ணி இருக்கணும்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் என்னனுமானால் 2வது வரிகள் என்ன பண்ணி இருக்கணும்? எடுத்துக்கொள்ள. எவ்வளோ முக்கியம் பாருங்க. நமக்கு முன்னால் இருக்க 2வது வருகை. அதுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கொடுத்துக்கிறாரே, இதை நம்ம செய்கிறோமா? ஸ்தோத்திரம். 1000 அரசாட்சியில் பங்கெடுக்கணுமானால் 2வது வரிகள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? எடுத்துக்கொள்ளப்படும். பிறகு இந்த உலகத்தின் முடிவு வரும். இந்த உலகத்தின் முடிவு வரும்போது உலக பிரகாரமான நீதிமான்கள் எழுந்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான பாவிகள் எழுந்திருப்பார்கள். மணவாளனுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். இது முடியும் பொழுது பூமிக்கு ஒரு முடிவு வரும். கடல் இல்லாமல் போயிடும். இந்த முதல் 2 வானங்களும் எரிஞ்சிடும். 3வது வானம் அப்படியே இருக்கும். இந்த 3வது வானம் தான் புதிய வானமாக மாறும். இந்த பூமி அக்னியினால் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இதே பூமி தான் புதிய பூமியாக மாறும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நமக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேம் அங்கிருந்து தேவனை விட்டு பரலோகத்தை விட்டு அப்படியே இறங்கி வந்து இப்போ இருக்கிற எருசலேம் அப்போ இருக்காது, அந்த இடத்துல வந்து உட்காரும். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் புதிய எருசலேமில் வாழ முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்போ மணவாட்டியான் தோழியலா போனவர்கள் ஸ்தோத்திரம் புதிய வானத்தில் தான் இருக்க முடியும். மணவாளுடைய தோழர்களாக போனவர்கள் புதிய பூமியில் தான் இருக்க முடியும்.
புதிய வானம் புதிய பூமி எருசலேமை குறித்து, புதிய எருசலேமை குறித்து 21 சப்ஜெக்ட், புதிய வானத்தை குறித்து 21 சப்ஜெக்ட், புதிய பூமியை குறித்து 21 சப்ஜெக்ட், 63 சப்ஜெக்ட், 183 ரகசியங்கள் வேதாமத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை என்ன செய்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஸோ புதிய எருசலேம் என்ற கிறிஸ்துவின் ராஜ்யம், கொலோசியர் எழுதின குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போறோம். ஸ்தோத்திரா. அப்ப இந்த மணவாட்டியின் தோழிகள், மணவாடிய தோழர்கள், இவர்களை வைத்துக்கொண்டு இன்னொரு ராஜ்யம் வெளிப்படுத்தின விசேஷம் 22க்கு பின்னதாக கட்டப்படும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம். பிதாவுடைய ராஜ்யம் ஒர்க் பண்ணுது, குமாரனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருது. இனி பின்னால என்ன ராஜ்யம் வரும்? சத்தமா? அது எங்க இருக்கும், எப்படி இருக்கும், அதில் யார் யார் இருப்பாங்க, அதெல்லாம் இங்கே என்கோடிங் சிஸ்டத்தில் வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவன் தாமதம் பண்ணா, வருவார். என் இயேசு வருவார், நம் இயேசு வருவார். தாமதம். ஆயத்தமாயிருக்கிறோமா? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஆயத்தமாயிருக்கிறேனா? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுத்துகிறோமா குடும்பத்தை? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். சபை மக்களை, விசுவாசிகளை இயேசுவின் 2வது வரைக்கு ஆயத்தப்படுத்தும்படியான நல்ல டீச்சிங்கை கொடுத்து, நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து, வார்த்தையினால, வார்த்தையை கொண்டு, வார்த்தையின்படியே நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறோமா? இந்த கேள்வியை கேட்குறீங்களா? ஏசு எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. அவர் வருகிற நாளிகை, அவர் வருகிற மணி நேரம், அவர் வருகிற நாள், அவர் வருகிற மாதம், அவருடைய வருஷம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியாச்சு. ஈவன் தேவதூதர்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லியாச்சு பைபிள்ல. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சொல்ல மாட்டாரு தெய்வம். எந்த நேரத்திலே வருகை இருக்கலாம். வருகை எப்ப இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அவர் எப்ப வந்தாலும் நானு, என் குடும்பம், என் சபை ரெடியா இருப்போம். ரெடியா இருக்கணும். இமச்சும் கத்த நம்ம கொடுத்ததான வெளிப்பாடுகள், சத்தியங்களுக்காக எல்லாரும் ஒரு மனமா, ஏக மனமா, ஒரே ஆவியில கத்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி வாயில பேசணும். ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி அல்லேலூயா, கொடான கோடி ஓசன்னா. இயேசு எனக்காக வரப்போகிறார். இயேசு என் குடும்பத்திற்காக வரப்போகிறார். இயேசு என் சபை மக்களுக்காக வரப்போகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. கிறிஸ்துவுக்காக நான் படுகிற கஷ்டங்கள், பாடுகள், வசனத்துக்காக நான் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு மகிமையாக தன்னை வெளிப்படுத்துவார். என்னை உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுத்த மகிமைப்படுத்துவார். ஒருவேளை இயேசுவின் வருகையில உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வேற சரீரம், மறுரூபப்பட்ட சரீரங்களை குறித்து மகிமைப்படுத்துவார். வருவார், என் இயேசு வருவார். தாமதம் பண்ணார். மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும். என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்புள்ள பிதாவே, நித்திய நித்தியமான ராஜாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய எங்களுடைய நல்ல தோப்பம், உம்முடைய நாமங்களை துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆளுகை அதிகாரம் வல்லைக்குள்ளதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறோம்.
உடைய வேதத்தை நேசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22-21 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள், கொடுக்கப்பட்ட தரிசனங்களுக்குள்ளாக எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 என்னிலே எங்களிலே நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பூரண பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து வர கிருபை தர வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பாவம், மீறுதல், அக்கிரமம் இல்லாமல் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். உடைய வருகையில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் காக்கப்பட வேண்டும். இந்த 3 அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. இந்த 3 அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். உடைய வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிறோம். எப்ப வருவீங்க இயேசு? எப்ப வருவீங்க இயேசு? 52 வருடமாக நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீங்க இயேசு? எப்ப வருவீங்க? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். எத்தனையோ உபவாசம் பண்ணி அழுதும் இடத்துல கேட்டு இருக்கிறேன், எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்கன்னு. அந்த ரகசியத்தை மாத்திரம் நீங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. எப்ப வருவீங்க? எப்பத்தான் வருவீங்க? எங்களை ஆயத்தப்படுத்தும் தெய்வமே, நாங்க மற்றவங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் இந்த 4 நாட்களும் சத்தியத்தை கேட்ட, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உம்முடைய கிருபை இருப்பதாக, உம்முடைய வல்லமை இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக, உம்முடைய மகிமை இருப்பதாக. துதிகன மகிமை எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு, சத்திய எழுத்தாகிய இயேசுவின் நாமத்தில், சத்திய வார்த்தையாகிய ஆவியானவருடைய ஏவுதல்ல ஜெபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, ஆமென். Please be seated few minutes.